இன்றைக்கு விசேஷமாக நம்ம நம்மளுடைய 3வது செமஸ்டருக்கு வந்துட்டோம். இதுதான் கடைசி செமஸ்டர். ஓகே, இந்த பாடத்திட்டத்துல இதுதான் கடைசி செமஸ்டர். இந்த வருஷம் 3 செமஸ்டர்ல முடிக்கிறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் செமஸ்டருக்கு ஒரே புஸ்தகம் தான் பாவிச்சோம். இப்போ வந்து இன்னொரு புஸ்தகம். ஓகே, இப்போ 2வது புஸ்தகம் பாய்க்கிறோம். கிங்டம் லீவிங், ராஜ்யத்தின் ஜீவியம் என்று சொல்லி இந்த புஸ்தகம் பாய்க்கிறோம். ஓகே, இந்த புஸ்தகம் ஆங்கிலத்துல ஃபுல்லா உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். தமிழ்ல வந்து நம்ம ஒன் ஆஃப் அவர் பாஸ்டர்ஸ், இந்த குரூப்ல இருக்கிற ஒன் ஆஃப் அவர் பாஸ்டர்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க டிரான்ஸ்லேட் பண்ண. அவரு ஒரு சில பகுதி முடிச்சிட்டாரு, இன்னும் சில பகுதி முடிச்சிடுவாரு. ஸோ அந்த புஸ்தகம் இன்னும் கொஞ்ச நாள் ரெடி ஆயிரும். பட் இன்னைக்குள்ள பாடத்திட்டம் எல்லாமே இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். தமிழ்ல ரெடி ஆயிருச்சு, நீங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு விசேஷமாக கிங்டம் லிவிங் a prophetic word about your spiritual journey. ஓகே, அதை குறிச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராஜ்யத்தின் இது ஏஎஃப்சி உடைய அப்போஸ்தலிக் ஃபெய்த் சர்ச் அதோடைய ஒரு பாடத்திட்டம். ஓகே, இந்த ஏஎஃப்சி உடைய பாடத்திட்டத்துல என்ன நமக்கு தெரிகிறது என்றால், இந்த வார்த்தையை, இந்த புஸ்தகத்தை ஆயத்த பண்ணின நம்ம டாக்டர் சேம் குரியன் அவர் மூலியமாக வந்து சில வெளிப்பாடுகள், சில டீச்சிங்ஸ் நமக்கு தெரிய வேண்டிய, அறிமுகமாக வேண்டிய சில திட்டங்கள், இல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இல்ல வெளிப்படுத்தல் நமக்கு எல்லாருக்கும் தேவை. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு பயணத்துக்குள்ள போறோம். ஒரு பயணத்துக்குள்ள போகும்பொழுது தரிசனம் தெரியணும். அப்பனா எங்க போறோம்னு இலக்கு இருக்கணும். இலக்கு இல்லாமல் அநேக பேர் எங்கேயோ தரிசனம் ஆகி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, இல்ல எங்கேயோ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முடியாது. ஒரு தரிசனம் இருக்கணும், அந்த பயணம் எங்க போய் சேரணும்னு இருக்கணும். அதுதான் இந்த புஸ்தகத்தின் மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். சோ இயேசு லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 18ல ஆண்டவர் ஆங்கிலத்தில் இப்படியாக போட்டிருக்குது. He has sent anointed me to heal the broken hearted, to proclaim liberty to captives and recovery of sight to the blind, to set liberty to those who are oppressed. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை இயேசு சொல்கிறாரு. நான் நொறுங்குண்டவர்கள் மத்தியிலே நான் வெளிப்பாடு கொடுக்க வந்திருக்கிறேன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நொறுங்குண்டவர்களை விடுதலாக்கும்படிக்கு, கட்டுண்டவர்களை விடுதலாக்கும்படிக்கு, குருடர்களுக்கு பார்வை கொடுக்கும்படிக்கு என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். அழுத்தப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தை நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், அவருடைய ரேமா வார்த்தையின் நிமித்தம் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க இருக்கிறார். அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். சோ நம்ம ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த புஸ்தகத்துல எழுதப்பட்ட ஒரு காரியம் என்ன, இந்த வருகிற வருஷத்துல, see in the coming days and years you are going to hear more of the word kingdom. ராஜ்யம் என்று சொல்கிற இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம கேட்க போறோம். அநேக பேர் இந்த ராஜ்யத்தை குறித்து பேசுவாங்க. ஒரு சிலர் இந்த ராஜ்யத்தை குறித்து தவறாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, தவறான தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, இல்ல டீச்சிங்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் நல்ல தகவல், நல்ல ஆலோசனை, நல்ல ஒரு பாடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இந்த ராஜ்யம். ஆனா நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். தேவராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தின் நாள் அப்படின்னு சொல்ற இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேட்போம். ஆனா இந்த ராஜ்யத்துடைய திட்டங்களை, ராஜ்யத்துடைய குறிப்பான ஒரு வெளிப்படுத்தலை யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் ஒண்டிதான் இந்த ராஜ்யத்தை குறித்தான திட்டவட்டமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஆமென். சோ இந்த ராஜ்யத்தை குறித்த திட்டவட்டமான காரியத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னா ஆவியானவர் ஒண்டிதான் இதை முழுமையா காட்ட முடியும். இயேசு சொன்னாரு, அவருக்கு பின் அவர் சொன்னார், நான் என்னுடைய உதவியாளரை அனுப்புகிறேன், ஆவியானவரை அனுப்புகிறேன். அவர் என்னை குறித்தான அல்லது ராஜ்யத்தை குறித்தான, ராஜரீகத்தை குறித்தான எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். சோ இன்னைக்கு ஒரு காரியம் நம்ம சொல்ல போனா, ஆவியானவர் இல்லாமல் எந்த விதமான ஒரு வெளிப்படுத்தல் ராஜ்யத்தை குறித்து வரப்போறது இல்லை. ஓகே, so you must, so we may desire to sought to serve the Lord with great zealous and commitment. நல்ல கமிட்டடா நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், வாஞ்சையாக ஆண்டவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல அநேக தடவை நம்ம தடைகளை நம்ம சந்திப்போம். இந்த ராஜ்யத்துடைய காரியங்கள் அடையணும், இந்த ராஜ்யத்தின் காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளணும், ராஜ்ய ஆவியானவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை நான் பார்க்கணும். ஐயோ, அந்த பாஸ்டர் சொல்றாங்களே, இந்த டீச்சர் சொல்றாங்களே, இவங்க சொல்றது போல நானும் அதுல பங்கெடுக்கணும், அதை பார்க்கணும், ராஜ்யத்தின் காரியத்தை எனக்கும் என் லைஃப்லயும் வரணும்னு சொல்றாங்க. ஆனா
இதுக்கு நம்ம சந்திக்கிறதுக்கு முந்தி நிறைய தடைகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் கண்களுக்கு பார்வை கொடுக்க வருகிறேன், நான் விடுதலை கொடுக்க வருகிறேன் என்ற அந்த வார்த்தை நம்ம முதலே பார்க்கிறோம். அவரு ரிகவரி ஆஃப் சைட் கொடுக்கிறார். அப்படின்னா கண் பார்வை, ஆவியின் பார்வை இழந்தவர்களுக்கு ஆண்டவர் புதிய பாதையை திறந்து கண் பார்வை, ஆவின் பார்வை, தீர்க்க தரிசன பார்வையை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். கட்டப்பட்டவர்கள், கட்டப்பட்ட சபைகளையும் கூட கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்து அவர்கள் இந்த ராஜ்யத்தின் காரியங்களை பார்க்கும்படிக்கு கர்த்தர் செய்கிறார். இது சுவிசேஷம் மட்டும் அல்ல, ரட்சிப்பு செய்தி மட்டும் அல்ல, கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம் ராஜ்யம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம், இல்ல பிறருக்கு சொல்லுகிறோம் தேவராஜ்யம் ஒன்று இருக்கிறது. ஆனாலும் அநேக தடவை கிறிஸ்தவர்களா இருக்கிற நாமே ராஜ்யத்தை குறித்தான திட்டவட்டமான காரியங்கள் தெரியாம இருக்கிறோம். ஸ்லாக் பண்றோம். பட் என்ன ஒரு அருமையான காரியம்னா, ஆண்டவர் இந்த ராஜ்யத்தின் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். அதோடைய சீட், அதோடைய வித்தத்தான் ஆண்டவர் நம்மளுடைய லைஃப்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வார்த்தையின் மூலியமாக, இந்த டீச்சிங் மூலியமாக, இந்த போதனைகள் மூலியமாக ஒரு சீட்டாக, ஒரு வித்தாக, ஒரு விதையாக அவளுடைய வாழ்க்கையில அதை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகியா நம்ம அதை பெற்றுக்கொள்ள இந்த வித்து பெருக நம்ம இந்த மரம் வளர்றத போல நமக்கு அந்த பாதையும் வளர ஆரம்பிக்கும், அந்த பாதையும் தெரிய ஆரம்பிக்கும், கிளியர் ஆக ஆரம்பிக்கும். சோ அந்த பாதையில் நம்ம கிளியரா போகும் பொழுது நம்மளுடைய டைரக்ஷன் என்ன நம்மளுக்கு தெரியும். ஒரே ஒரு காரியம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, one will be the kingdom lifestyle and other kingdom lifestyle. அப்படின்னா ராஜ்யத்துடைய ஊழியங்கள், ராஜ்யத்தின் ஊழியம் சொல்றதை விட முத காரியம் என்னன்னா, நம்மளுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்கும்னா, இதை கத்துக்கொள்ளும் பொழுது ராஜ்யத்தினுடைய வாழ்வு முறை, லைஃப் ஸ்டைல், ராஜ்யம் இப்படிதான் வாழணும் அப்படி சொல்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்குள்ள வரும், சபைக்குள்ள வரும், போதகர்களுக்குள்ள வரும், லீடர்ஸ்குள்ள வரும், தலைமத்துவத்துக்குள்ள வரும். நமக்குள்ள வந்த கையோடைய ஒரு பர்சனல் மினிஸ்ட்ரி, தனிப்பட்ட ஒரு ஊழிய பாதையும் நமக்கு திறக்கப்படும். ஏன்னா ராஜ்யம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. ராஜ்யம் புரிஞ்சதுனால தனிப்பட்ட நபர் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியம் வச்சிருக்கிறார். ஓகே, இன்னைக்கு காலையில கூட நான் ப்ரே பண்ணும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். எங்களுடைய சபையை, என்னோட ஒன் பிளேஸ் செஞ்சுரி சபையை யோசிச்சேன். அங்க இருக்கிற சபையில இருக்கிற ஜனங்களை கொஞ்ச நேரம் ஆண்டவர் எனக்கு மைண்டுக்கு கொண்டு வந்தாரு. அப்ப நான் ஸ்கேன் பண்றேன், அப்படியே ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணும்போது நான் என்ன பாக்குறேன்னா, யாருக்கு இன்னும் ஊழியம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறேன். என்னுடைய கண்ணுல, ஆவியின் கண்ணுல பாக்குறேன். யார் சபைக்கு வராங்க போறாங்க, ஆனா ஊழியமே இல்லை. ஒரு ஆஷரிங் ஊழியம் இல்ல, ஒரு பாட்டு பாடுற ஊழியம் இல்ல ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு யாரு அப்படி இருக்கிறான்னு சொல்லி ஸ்கேன் பண்றேன். ரொம்ப பிரேஸ் அலாட், ரொம்ப குறைவு. அங்க ஒரு 3-4 பேர் தான் நான் பாக்குறேன் ஊழியம் இல்லாமல் இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஊழியம் இருக்கிறத நான் பார்த்தேன். நான் அப்படியே ஆண்டவர் ஸ்கேன் பண்றேன், எனக்கு காட்டுறாரு. ஒவ்வொருத்தரையும் காட்டுற பொழுது நான் பாக்குறேன், வா பிரேஸ் அலாட், நம்ம சபையில எல்லோருக்கும் தனிப்பட்ட ஒரு ஊழியம் வந்துருச்சு. ஆனா ஒரு சிலர் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. ஏன்னா ராஜ்யம் அவங்களுக்குள்ள வந்தாதான் அவங்க ஊழியம் என்னன்னு அவங்க கண்டுபிடிக்க முடியும். சோ நீங்களும் உங்களுடைய சபையை ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஆண்டவர் கொண்டு போய் காட்டுவார் யாருக்கு ஊழியம் இருக்கு, யாருக்கு ஊழியம் இல்லைன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சபை என்றால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஊழியம் ஒன்று இருக்கணும். ஒண்ணு சபையில இருக்கணும், அல்லது சபைக்கு வெளியே ஏதாவது ஒரு ஊழியம் அவங்க செய்யணும். அதுதான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு காலையில ஜோமன பொழுது காட்டினாரு. சோ பர்சனல் மினிஸ்ட்ரி and kingdom revelation are not separate directions. Okay, தனிப்பட்ட ஊழியமும் சரி, ராஜ்யத்தின் வெளிப்பாடும் சரி, அது வித்தியாசமானது அல்ல, அது வேற அல்ல. அது ஒரே பாதை தான். ஒரே பாதையில ராஜ்யத்துடைய வெளிப்பாடு கிடைக்கும், ஒரே பாதையில ராஜ்யத்துடைய ஊழியம் கிடைக்கும். ஓகே, ஒரே பாதை தான். சோ அது வெளிப்பாடு இருந்தா தான் ஊழியத்துக்கு நம்ம போக முடியும். அந்த டைரக்ஷன், ஓகே, ராஜ்யத்தினுடைய வழிமுறைகள் நமக்குள்ள வரும், அதன் பிரகாரம் நடக்க முடியும். ஓகே, அதுதான் இன்ட்ரோடக்ஷன். சாரி, அதுதான் உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரோடக்ஷன். இப்போ பார்ட் 1க்கு போவோம். புஸ்தகத்துல நீங்க பார்ட் 1 பார்க்கலாம். 1வது பகுதி, ஹியரிங் பை தி ஸ்பிரிட். நம்ம சொன்னதை போல நமக்கு இந்த ராஜ்யத்தை குறித்து அறிமுகம் வேண்டும் என்றால் ஆவியானவருடைய குரல் நமக்கு கேட்கணும். ஆவியில நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். ஆவியானவருடைய குரல் கேட்கணும், ஆவியானவரை நம்ம கேட்கணும். சோ நம்ம கேட்டாலே ஒழிய நம்ம இந்த ராஜ்யத்தின் காரியங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. So it is possible that after all this time we are beginning to realize that we have not been preaching the same gospel that Jesus preached.
இந்த எழுத்தாளர் சொல்லுறாரு இப்படி என்ன சொல்றாருன்னா, நம்ம எத்தனையோ வருஷமாக நம்ம கத்துக் கொடுக்கிறோம் சபையில, இல்ல கொஞ்ச நாளா கத்துக் கொடுத்துட்டு வரோம், இல்ல ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசுறோம், இல்ல பைபிள் ஸ்டடி கத்துக் கொடுக்கிறோம். ஆனா நம்ம என்ன ஒரு காரியத்தை நம்ம உணரலைன்னா, இயேசு கொடுத்த முழுமையான காஸ்பல் சுவிசேஷத்தை நம்ம இன்னும் சொல்லி முடிக்கலையே. ஆண்டவர் சொன்ன முழுமையான அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷ செய்தியை நம்ம சொல்லி முடிக்கல. என்ன காரணம்? இயேசு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். நம்ம எதை குறிச்சு பிரசங்கம் பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஜீசஸ் வந்ததுல இருந்து 33 வருஷம் அவருடைய ஊழியத்துல ராஜ்யம் 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 தான், அடிக்கடி ராஜ்யத்தை பத்தி தான் சொல்றாரு. அதுக்கு ஓமைகளையும் உபயோகப்படுத்தினார். ஆனா நம்ம எத்தனை முறை ராஜ்யத்தை குறித்து பேசுகிறோம்? இது ஒரு கேள்வி நம்ம மைண்ட்ல வச்சுக்கோ. நான் அடுத்த மத்த காரியங்கள் சொல்றேன். சோ இயேசு பேசும் பொழுது, அவர் ராஜ்யத்தை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்றாரு, மிஸ்டரிஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் இட் cannot be discovered by intellectual human. மனிதனுடைய சிந்தையினால இயேசு கிறிஸ்து பேசின ராஜ்யம் என்ற காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசின அந்த திட்டவட்டமான காரியம் ஒரு மிஸ்டரி, ஒரு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிலருக்கு இருக்குது. அது மிஸ்டரி. அப்படின்னா மிஸ்டரி என்ன சொல்லுவாங்கன்னா, மிஸ்டரி என்ன சொல்லுவாங்க? மர்மம். மர்மம். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு மர்மமான ஒரு காரியம். அப்ப ராஜ்யம் எஸ் மர்மமான காரியம் தான். ஆனா இந்த மர்மமான காரியத்தை மனிதனுடைய சொந்த சுய புத்தியினாலவோ படிப்பறிவினாலவோ இல்ல அவனுடைய இன்டலெக்சுவல்னாலவோ கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகள், இயேசு பேசின வார்த்தைகள், இந்த வசனம் பைபிள், இந்த வசனம் பூராவே ஒரு நிறைய மிஸ்டரிஸ் அடங்கி இருக்குது, நிறைய மர்மமான காரியங்கள் அடங்கி இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாமே ஆவியில தரித்திருக்கிறோமோ ஆவியானவர் தான் நமக்கு இந்த ஆவிக்குரிய மனிதன் கிட்ட பேச போறாரு. இந்த ராஜ்யத்தின் செய்தி, ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுகம், ராஜ்யத்தின் வெளிப்பாடு, ராஜ்யத்தின் அபிஷேகம், ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் எப்படி எல்லாம் கிடைக்க போகுது? ஆவியானவர் தெரிஞ்சா இதெல்லாம் கிடைச்சிடும். இன்னும் நிறைய இருக்குது. ஓகே, ராஜ்யத்தின் திறவுக்குள் இது எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? ராஜ்யத்தின் திறவுக்குள் இந்த ஒவ்வொரு காரியத்தை அடுக்கிக்கிட்டே போலாம். இதை தெரிஞ்சு கொள்ளணும்னா ஆவியானவர் கூட நம்ம நெருங்கியே ஆகணும். ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா, நிறைய இடத்துல இந்த ஆவியானவரை குறித்து பேசினாலே அவங்களுக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது. ஆவியானவர் பேசுறது, நீங்களா ஆவியில பேசுறவங்க, நீங்களா அந்நிய பாஷையில பேசுறவங்க, நீங்களா அந்நிய பாஷையில நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம். ஆவியில எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு காலத்துல ஆவியின் சபையா இருந்தவங்க இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசுறாங்க. எப்படி ஆவியானவர் கூப்பிட்டா வந்துருவாரா, இறங்கிடுவாரா, என்னது அவருன்னா என்னென்ன பேசுறாங்க. பெண்கள் கூப்பிட்டா ஆவியானவர் வருவாரா அப்படின்னு. சோ ஏன் இந்த மாதிரியான ஒரு சிந்தை அவங்களுக்கு எல்லாம் வருது? ஆனா ஆவிக்குரிய சபையில உள்ளவங்க தான், பேருக்கு ஆவிக்குரிய சபை. ஆனா அவங்க பேச்சு பாத்தீங்கன்னா ஆவியானவரை வெறுக்கிற மாதிரி, ஆவியானவர் தள்ளுற மாதிரி. ஆவியானவர் தேவையில்லை, அப்பா இருக்கிறாரு, அப்பா பாத்துக்குவாரு, எல்லாருமே அப்பா பாத்துக்குவாரு. ஃபாதர் காட் இருக்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. எதுக்கு நான் ஆவியானவர் கிட்ட போனோம்? நான் நேரா அவர்கிட்ட அப்பா கிட்டே போயிடுறேன். நேரா நீ போக முடியாது, நேரா நம்ம போக முடியாது. நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஆண்டவர் அப்பா கிட்ட போகணும்னா வாகனமே ஆவியானவர் தான். நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்க நான் நம்புறேன். ஏன்னா வசனம் தான் சொல்லுது, ஆவி மனுஷனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார், ஆவின் காதுகளை கொடுப்பார், அவருடைய குரலை கேட்டு இந்த ராஜ்யத்தின் செய்தியை முழுமையாய் தெரிந்து கொள்ளும்படிக்கு. அதனால்தான் சரி சில பேர் சொல்றாங்க, நீ கத்துக் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் கத்துக் கொடுப்பாரு, எங்களுக்கு டீச்சர் தேவையில்ல. இன்னும் இப்படியே சொல்றாங்க, எங்களுக்கு டீச்சர் தேவையில்ல, எங்களுக்கு ஆவியானவர் கத்துக் கொடுப்பாரு. ஆனா ஆவியானவருடைய பாதை என்னன்னு உனக்கு தெரியலையே. ஆவியானவர் இருக்கிறாரு என்ற ஒரு காரியத்தையும் உனக்கு நமக்கு சில பேருக்கு புரியாம இருக்குது. ஆனா எப்படி ஆவியானவர் கத்துக் கொடுப்பாரு? ஆவின் காதை நமக்கு இல்லையே, ஆவின் உணர்ச்சி இல்லையே, ஃபீலிங் இல்லை, ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இல்லை, ஸ்பிரிட் மேன் இன்னும் வளர்க்கல. எப்படி ஆவியானவர் பேசுவாரு? அதுக்காகத்தான் நம்மளுக்கு சில பாடத்திட்டங்கள் தேவை, சில உண்மையான பாடத்திட்டங்கள் நமக்கு தேவை. காரணம் என்னன்னா, அந்த போதகர்கள் நமக்கு இந்த பாதையில, இப்ப இந்த புஸ்தகத்தை எழுதின இந்த ஒரு மனுஷன் டாக்டர் சேமா இருக்கட்டும், இல்ல அவருடைய கூட்டணியா இருக்கட்டும்,
இந்த புஸ்தகத்தை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆவியானவர் வெளிப்படுத்தல் இல்லாமையா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இவங்க எழுதி கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம எப்படி இன்னும் அதிகமாய் அறிய போகிறோம்? சோ எழுதினவங்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கத்து கொடுக்கறவங்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஆண்டவர் அவங்க 2 பேரையும் கேட்க மாட்டாரு, கத்து கொடுத்தவங்களையும் புக்கு எழுதினவங்களையும் கேட்க மாட்டாரு. என்ன கேட்பாரு? ஆவிய என்கிட்ட நீ ராஜ்யத்தை பத்தி என்னத்தை கேட்ட, நீ என்ன கேட்பாரு, உங்களுக்கு கேட்பாரு. புரியுதா? கத்துக்கிட்டோம், படிச்சோம், ஆனா ஆவியானவர்கிட்ட கேட்க வேண்டிய உரிமை நம்ம கிட்ட இருக்கு. அதே நேரத்துல பொறுமையும் நம்ம கிட்ட இருக்கா? உரிமை இருக்கு, ஆவியானவரை கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா பொறுமை இருக்குதா? காத்திருந்து ஆவியானவர் பேசுவதுக்கு. சில நேரத்துல உடனே பேசிடுவார், சில நேரத்துல கொஞ்ச நேரம் சென்று பேசுவார். ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்றாரு. குமார் பொறுமையா கேட்கிறாரா, நான் காட்டுறத பொறுமையா பாக்குறாரா, கேட்பாரா சொல்லி ஆவியானவர் நம்ம டெஸ்ட் பண்றாரு. சோ அதே போலதான் இன்னைக்கு ஒரு காரியம் சொல்றேன், இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் must be imparted into our hearts. இந்த ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் நம்முடைய இருதயத்துல வரும்படிக்கு ஆவியானவருடைய மகா பரிசுத்த கிருபையும் தயவும் நமக்கு தேவை. அப்பதான் இந்த ஒரு அன்லாக்கிங் நடக்கும், இந்த இருதயத்துல ஒரு திறப்பு நடக்கும், ஒரு அன்லாக்கிங் நடக்கும். கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்து இயேசு சொன்னார்ல, நான் என் மேல அபிஷேகம் இருக்குன்னு சொன்னாரு. லூக்கா 4:18 சொல்றாரு, நான் அபிஷேகம் யாருனால வந்தது? ஆவியானவர். இயேசுவே ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர்னால நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு. எதுல கட்டுண்டவர்கள்? வசனத்தை படிக்கிறார்கள், ஆனா புரியல. ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் அந்த சமாரியா மனுஷன் மத்தியில ஆண்டவர் பேச வைக்கிறார். ரைட்? அந்த மனுஷன் மத்தியில அவர் ரதத்துல போயிட்டு இருக்கிறாரு, அவர் மத்தியில ஓடி போய் ஆவியானவர் சொன்னதை சொல்றாரு. அப்ப ஒரு மனுஷன் ஆவியில நிரப்பப்பட்டிருந்தால், ஆவியில நிரப்பப்பட்ட மனுஷன் தான் இன்னொரு கட்டப்பட்ட மனுஷன் வசனத்தை படித்து கொண்டு இருக்கிறான், ஆனா அவன் கட்டப்பட்டவனா இருக்கிறான், அவனுக்கு வசனம் புரியல. அந்த எத்தியோப்பியா மனுஷன் பைபிளை படிக்கிறான், ஆனா வசனம் புரியல. ஓகே, அதே போலதான் இன்றைக்கு அநேக பேர் வசனத்தை படிக்கிறாங்க, ஆனா கட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்க. பிளீஸ் இதை அறிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாரும் கட்டப்பட்டவர்கள் சொல்ல, அநேக பேர் வசனத்தை வாசிக்கிறாங்க, ஆனா புரியல, கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. சோ ஆவியானவர் நிரப்பப்பட்ட மனுஷர்கள் தேவை. அப்பொழுதுதான் அவர்கள் கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும். எப்படி நான் விடுதலை ஆனனோ அதே போல மற்றவர்கள் நான் விடுதலையாக்க முடியும். அப்படி நீங்க விடுதலை ஆவறீங்களோ, ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்த இந்த வசனத்தை புரிய வைக்கிறாரோ, அதே போல உங்களுக்கு விடுதலை கிடைச்ச கையோடைய நீங்க எத்தனையோ பேரை விடுதலை ஆக்க போறீங்க. பைபிள் படிக்கிறாங்க, காலகாலமா படிக்கிறாங்க, ஆனா அவன் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எத்தனை வருஷமா, 5 வருஷமா சர்ச்சுக்கு போறேன், 5 வருஷமா பைபிள் படிக்கிறேன், 10 வருஷமா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நீங்க பேசுன வெளிப்பாடு இருக்குத, அதை நான் கேட்டதே இல்லை, எனக்கு புரியவே. ஆனா இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா உங்கள் மேல தேவ அபிஷேகம் இருக்குது, கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு அந்த proclaim the liberty, அப்பனா விடுதலையான வார்த்தையை அறிக்கை செய்யும்படிக்கு உங்கள் மேலும் என் மேலும் ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். சோ இதுக்கு அடுத்த அந்த வரிகள், wisdom from heaven, இந்த பரலோகத்தில் இருக்கிற ஞானம் எப்படி வந்ததோ அதே போல ஆவியானவருடைய ஞானம் தேவன் இயேசு நம்ம மேலேயும் வைக்க இருக்கிறார். இப்ப உள்ள சபை மேல, இப்ப உள்ள போதகர்கள் மேல, இப்ப உள்ள தலைவர்கள் மேலேயும் ஸ்டில் ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. பிரேஸ் தி லார்ட். இப்பயும் அந்த பரலோகத்துல இருக்கிற அந்த விஸ்டம் ஞானத்தை நமக்கும் தர இருக்கிறார். ஆமென். அதுக்கு பேரு இம்பார்ட்டேஷன். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற நாம் உலகத்துடைய கிறிஸ்துவின் ஞானத்தின் பிரகாரமாக மாறிவிடுவோம். ஓகே, யாராவது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கங்க, அப்புறம் 25 வாசிக்க போறோம். ஓகே, அப்புறம் 1 கொரிந்தியர் 2:6-10 வாசிக்க போறோம். ஓகே, முதல்ல எடுத்தவங்க யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:2 படிப்போம். எடுத்தவங்க தமிழ்ல யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கின்ற
தேவனுடைய எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இருபத்தி ஒண்ணு போட்டிருக்கேன் பாஸ்டர். இல்ல பாஸ்டர், சாரி, அது ராங் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:2 வரணும். பாருங்க, அத 2 பாருங்க. 2 தான் படிச்சது. அப்ப 21 வரணுமா? 21 தான் பாஸ்டர். 21 எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறிந்திருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆமென். Thank you pastor. So இங்கிலீஷ் புத்தகத்துல மாத்திருங்க, தமிழ்ல மாத்தியாச்சு. 1 கொரிந்தியர் 1:21. Thank you pastor. So அப்ப இந்த தேவனுடைய வசனம் உலகத்துக்கு பைத்தியம், ஆண்டவருடைய ஞானம் உலகத்துக்கு பைத்தியமா? ஆண்டவருடைய ஞானம் உலகத்துக்கு பைத்தியம். ஆனா நமக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை தான் கொடுக்கிறார். நம்மளை தெரிஞ்சு கொண்டு அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார். அது உலகத்துக்கு பைத்தியமா போகட்டும். அப்ப உலகத்தாரா இருக்கிற கிறிஸ்தவனும் கடவுள் கொடுக்கிற ஞானத்தை பைத்தியம் என்று சொல்லுவான். உலகத்தாரா இருக்கிற கிறிஸ்தவனும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஞானத்தை பார்த்துட்டு பைத்தியக்காரங்க, பைத்தியக்கார சபை என்னமோ செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பைத்தியக்கார பாஸ்டர் அப்படின்னுவாங்க. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய ஞானம் புரியல. இந்த தேவனுடைய ஞானத்தை யாரு கொடுக்கிறான்னு தொடர்ந்து படிக்க போறோம். பாஸ்டர் 1 கொரிந்தியர் 1:25 படிங்க. இப்போ பாஸ்டர் உங்க ஆஃப் இருக்கு, வால்யூம் ஆஃப், சவுண்ட் ஆஃப் இருக்கு. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திற்கு பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளதான் ஆண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா? உங்களை தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். நீங்க குறைவா இருக்கா உங்கள்கிட்ட? உங்களை தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப நீங்க பைத்தியக்காரன், நானும் ஒரு பைத்தியக்காரன். உலகத்துக்கு நம்ம எல்லாமே பைத்தியம். ஆனா கர்த்தருக்கு நீங்க தான் பெரிய ஞானி. ஏன்னா ஆவியானவர் நீங்களை நம்பி, ஆவியானவரை நம்பி இந்த காரியத்தை, ஞானத்தை, பரலோக ஞானத்தை பெற்றுக்கொண்டதுனால இயேசுவை பார்த்து பைத்தியக்காரன் கூப்பிட்டானுங்க. இயேசுவை பார்த்து பைத்தியக்காரன் கூப்பிட்டானுங்க. பேபிளா அப்படின்னு ஆங்கிலத்துல போட்டிருக்குது. பேபிளா, ஒளராளி, ஒளராண்டி, பேபிளா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒளரான், ஒண்ணுமே புரியாம பேசுறான், ராஜ்யம் சொல்றான், இது சொல்றான் அப்படி சொல்லி இயேசுவை மட்டம் தட்டி பேசுனாங்க, பேபிளான்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப இயேசுவை பார்த்து பைத்தியக்காரன், சர்வீஸ் எல்லாம் இயேசுவை பார்க்கும் பொழுது பைத்தியக்காரன், வேத போதகர் எல்லாம் பார்த்து பைத்தியம், எதை எல்லாமே இயேசுக்கு சொன்னாங்களோ, சர்ச் ரெடியா இருங்க. நீங்க தேவ ஆவியின் ஞானத்துல செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பைத்தியம் என்று எண்ணுவார்கள், அதை பைத்தியம் என்று கூறுவார்கள். பயப்படாதீங்க, திகையாதீங்க, குழம்பிடாதீங்க, உங்களை பார்த்து ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. பைத்தியக்காரனா இருப்போம், ஆனாலும் ஆண்டவருடைய பலம் நம்ம மேல இருக்கிறது. ஆண்டவருடைய சிறிய பலமே நமக்கு பெரிய பலமாய் காணப்படும். ஆமென். சோ அடுத்த ஒரு வசனம் பாஸ்டர் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 2:6-10 வாசிப்போம். அதுல சில குறிப்புகள் அப்புறமா கொடுக்கிறேன். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களுடைய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கின்ற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தவர்களினால் மகிமையின் கர்த்தர் அவர்களை சிலுவையில் அறைய மாட்டார்களோ? எழுதியிருக்கிறபடி தேவன்
தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கின்றார். இதுல சில குறிப்புகள் நான் சொல்றேன். இந்த வசனத்துல we speak the wisdom of God in mystery, the hidden wisdom அப்படின்னு பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாருன்னா, நம்ம தேவனுடைய ரகசியங்களை இருக்கிற இந்த ரகசியங்களை நம்ம ஞானமாய் பேசுகிறோம் அப்படின்றாரு. இந்த wisdom of God, தேவனுடைய ஞானத்தை ரகசியமாய் பேசுகிறோம். இதுல ஒரு குறிப்பு வச்சுங்க. அப்படின்னா நீங்க பேசுற வார்த்தைகள் தேவனுடைய ஞானமாய் இருந்தால், தேவனுடைய விஸ்டமா இருந்தால், அப்படின்னா அது ஒரு ரகசியத்தை நீங்க பேசுறீங்க. அந்த ரகசியம் எப்படி வந்தது உங்களுக்கு? நீங்களும் ஆவியானவரும் பேசிக்கொண்டு இருக்கையில் ஆவியானவர் உங்கள் இருதயத்துல போட்ட சில ரகசியத்தை வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின அந்த ரகசியத்தை நீங்கள் பேசுறீங்க. அதுக்கு பேரு ஹீடன் விஸ்டம். இதுக்கு பேரு என்னன்னா ஹீடன் விஸ்டம், மறைமுகமாய் இருக்கிற ஞானம். இதெல்லாம் குறிப்பு வச்சுக்கொள்ளுங்க. இது மறைமுகம். அப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கிறது புரியலையா ஜனங்களுக்கு? ஏன்னா அது மறைமுகமான ஒரு ஞானம். ஒரு சிலருக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாட கூட பாரு, ஏன்னா அவங்களும் ஆவியில் நிரம்பி இதை பின்பற்றுறாங்க. ஒரு சிலருக்கு இந்த காரியம் கிடைக்காது, ஏன்னா இது மறைமுகமான ஞானம். The hidden wisdom. Now, I have seen, now ear has heard, nor have entered into heart of man, the things which God has prepared for those who love him. கண்கள் பார்க்கவில்லை, காதுகள் கேட்கவில்லை, தேவன் எதெல்லாமே மனிதனுக்கு வைத்திருந்தார்களோ பேசினாரோ அது அவங்க பார்க்கலையா, கேட்கலையா, புரியலையா. But God has revealed them through Holy Spirit, for the Spirit searches all things, the deep things of God. இப்ப வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஆவியானவர் மூலியமாக இது எல்லா ரகசியங்களும் நமக்கு வெளிப்படுத்திட்டார், தொடர்ந்து வெளிப்படுத்துவார். ஆமென். இது வரைக்கும் வெளிப்படுத்தினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு நன்றி. இனிமேலும் ஆவியானவர் வெளிப்படுத்த போறாரு, அதுக்கும் ஸ்தோத்திரம், அதுக்கும் நன்றி. சில பேர் பிளாக் அடிச்சிடுறாங்க, ரோட் பிளாக் போட்டுறாங்க. போதும், ஆவியானவர் எனக்கு நிறைய பேசிட்டாரு, இனிமே ஆவியானவர் கேட்க தேவையில்ல, நான் புஸ்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், நான் என்னதுக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், நான் அந்த புக்கை படிச்சாலே நான் வந்துருவேன், நான் நல்லா வந்துருவேன், நான் படிச்சா வந்துருவேன், அந்த புத்தகத்தை தான் குமார் கத்து கொடுக்குறாரு, நான் படிச்சா எனக்கு புரிய போகுது. இல்லைங்க, அந்த ஆவியின் வெளிப்பாடு இருக்கணும். அந்த வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை பத்தி அப்புறமே பேசுறேன். இந்த ஆவியின் வெளிப்பாடு இருந்தால்தான் கற்றுக் கொடுக்க முடியும். அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஜனங்களை விடுதலையாக்க முடியும். இந்த காரியம் நினைப்பு கூறுங்க. ஆவியில விடுதலையான நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது விடுதலை ஆனேன், கற்றுக் கொடுக்கும் பொழுது விடுதலை ஆக்குகிறேன். ரைட்? சோ அதுதான் நம்ம செய்யறோம் சர்ச்சில். நீங்க கற்றுக் கொடுக்கறதுல மத்தவங்களை விடுதலை ஆக்குறீங்க. சோ இப்ப இதுல என்னன்னா, சிலர் படிக்கிறாங்க, கேட்கிறாங்க, புரிஞ்சு, ஆனா விளங்கல. ஏன்னா அங்க யாரு இல்ல, ஆவியானவர் இல்ல. ஏன்னா ஆவியானவர் தான் ஆழமானதை வெளிப்படுத்துவார் என்று வசனம் திட்டவட்டமா சொல்லுகிறது. The Holy Spirit reveals the deep things of God. கை உங்க இருந்து வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்றது போல சொல்லுங்க. ஆவியானவரே, மைக் அடைச்சிருங்க, பரவாயில்ல. ஆவியானவரே, எனக்கு ஆழமானதை கற்றுக்கொடும், என்னை நான் தாழ்த்துகிறேன். என் சொந்த சுய புத்தியினால் அல்ல, சொந்த தேடுதலினால் அல்ல, படிப்பு அறிவினால் அல்ல, உன் ஆவியால் மட்டுமே ஆகும். ஆவியானவரே, இப்போ என்னை, என் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆவியில இருக்கிற ஆழமான காரியங்களை, தேவனுடைய ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்தும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Amen. So ask the Holy Spirit, because he is ready to reveal. ஆவியானவரை கேளுங்க, அவர் வெளிப்படுத்துவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சாதாரணமாய் பேசினார். பெரபிள்ஸ், ஊமைகள். ஆண்டவர் ஓமைகளை கொண்டு சாதாரணமா பேசுகிறாரு. அப்ப பேசுகிற வேளையில இந்த ஓமைகளை இன்றைக்கு நம்ம அதை மொழிபெயர்த்தி பேசுகிறோம்.
இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளை மொழிபெயர்த்தி பேசுகிறோம். சிலர் சொந்த சுய புத்தியினால இயேசு கொடுத்த ஓமைகளை மொழிபெயர்த்தி பேசுகிறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. இயேசு இத பாருங்க, இயேசு சொல்றாரு, உதாரணத்துக்கு அந்த பெண்ணு காசு காணா போச்சு, அந்த கதை தெரியும் நம்மளுக்கு. அந்த காசு காணா போச்சு சொல்லி தேடுவான். அப்ப அந்த ஓமை இயேசு சொல்லுவாரு, காசை காணா போச்சுன்னு சொல்லி தேடுறா. அப்ப அவனுக்கு அந்த காசு கிடைச்ச கையோட அவன் கூட்டி வீடு எல்லாம் பொறுக்கி கடைசி அந்த காசு கிடைச்ச கையோட எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், எனக்கு காசு கிடைச்சிருச்சு, காணா போன காசு கிடைச்சிருச்சுன்னு. இதை சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, பாரு, இப்போ உன்கிட்ட இருந்து பொருளாதாரம் போயிருச்சா, நீ என்ன செய்ய, கூட்டி பொறுக்கு, கொஞ்சம் வேலை செய், கொஞ்சம் இது செய், கொஞ்சம் அது செய், அப்புறம் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசு, காணா போனது உனக்கு கிடைச்சிடும். அப்புறம் நீ என்னவாயிருவ, ஐஸ்வர்யவன் ஆயிருவ. எப்படி? அவனுக்கு காணா போனது ஒத்த காசு வச்சுக்கோமே, திருப்பி ஒத்த காசு வந்தா எப்படி நீ ஐஸ்வர்யவன் ஆவ? அப்ப நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கர்த்தர் வார்த்தையை நீ வீணாக்குற. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவனுக்கு காணா போனது ஒரு சில வெள்ளிதான், அது திருப்பி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனா எப்படி மிஸ் இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, ஆண்டவர் உன்னுடைய பொருளாதாரத்துல உன்னை உயர்த்த போறார், காணா போனதை திருப்பி கொடுக்க போற, திருப்பி கொடுத்தா நீ பொருளாதாரத்துல உயர்த்தல. அப்ப அந்த செய்தி அதுக்கு அல்ல. காணா போன காசை திருப்பி கொடுக்குறது அது செய்தி கிடையாது. சோ நீ வசனத்தை ஆவியில கேட்காம மிஸ் இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. அப்ப ஆவியானவர் இன்டர்பிரேட் பண்ணியிருந்தார், அதோடைய அர்த்தம் என்னது? காணா போன ஆத்துமா, ஆண்டவர் மீண்டும் அந்த காணா போன ஒரு ஆத்மா, ஒன்றரை ஆத்மாவா இருந்தாலும் சரி, 2 ஆத்மா இருந்தாலும் சரி, அதை மீண்டுமாய் அதேதான் கொடுப்பாரு, 2ஆம் நாளா மாத்தி கொடுக்க மாட்டாரு. அந்த ஓமை கிடையாது இது. இந்த ஓமைக்கு அர்த்தம் வேற. சோ ஒவ்வொரு ஓமைக்கும் நமக்கு ஆண்டவர் ஓமையை பேசினார். ஆனா இன்றைக்கு ஜனங்க என்ன செய்யறாங்க, அந்த ஓமைகளை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி புஸ்தகம் எழுதி இருக்கிறாங்க. மிஸ் இன்டர்பிரேட்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, தவறான மொழிபெயர்ப்பு அப்படி கூட சொல்லலாம். தவறாக அதை மொழிபெயர்த்து, அது தவறாக அதோடைய புரிந்த உணர்வை கொண்டு வந்து, இதைதான் இயேசு சொன்னாரு, காசு தான் இயேசு சொன்னாரு, காசு போனுச்சு திருப்பி காசு நிறைய கிடைக்கும், நீ ஐஸ்வர்யான ஆயிரம். இல்ல, அந்த கதை இது இல்ல. சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கர்த்தர் ஓமைகள் நமக்கு பேசியிருந்தாலும் அதுல ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க இருக்கிறாரு. அந்த வெளிச்சம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் ஆவியானவர் நம்மளுக்கு தேவை, ஞானம் தேவை, ராஜ்யத்தின் ஞானம் தேவை. ஓகே, சோ இன்றைக்கு நம்ம இந்த ஆவியானவரை பத்தி பேச என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க இதை ரிசீவ் பண்ண ஆவியானவர் உங்க மேல என்னத்தை வைக்க போறாருன்னா, ராஜ்யத்தின் ஞானம், ராஜ்யத்தின் வெளிப்படுத்தல், ராஜ்யத்தின் அபிஷேகம், ராஜ்யத்தின் கிருபை, தயவுகள், இந்த ராஜ்யத்துக்குரிய எல்லா காரியத்தையும் ஒரு பேக்கேஜ்ல இயேசு கிறிஸ்து ஆவியானவர் கையில கொடுத்துட்டாரு. ஓகே, ஒரு பேக்கேஜ இயேசு சொல்லிட்டாரு. நான் போன பிறகு ஆவியானவரே நீங்க தான் கொண்டு போய் ஜனங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. பேக்கேஜ் அவர்கிட்ட இருக்குது, நம்ம அவரை தேடல, நம்ம வேற என்னமோ தேடிக்கிட்டு இருக்கோம். ராஜ்யத்துக்குள்ள நுழையணும்னாலே ஆவியானவர் நம்மளுக்கு தேவை. இந்த காரியத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப மத்தேயு 13:10-17 வாசிப்போம், கேளுங்க அதை. ராஜ்யத்துடைய சில பிரின்சிபல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், கோட்பாடுகள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, ராஜ்யத்தை உடைய கோட்பாடுகள் தெரிஞ்சுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையுடைய முறை நடை எப்படி மாறும் என்று. ஓகே, மத்தேயு படிங்க பாஸ்டர், 10-10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உபம் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளானவன் எவனோ. ஒன்னொன்னா படிப்போம். இப்ப முதல்ல பார்த்தோம் ராஜ்யத்துடைய வெளிப்படுத்தல். இந்த அவருடைய சீஷர்கள் கேட்கிறாங்க, disciples came to him and asked, why do you speak to them in parables? பாருங்க, disciples அப்பவே 2000 வருஷத்துக்கு முந்தி உள்ள கதையை சொல்றேன். இது அப்பவே இயேசு கிட்ட கேட்கிறாங்க, ஏன் நீங்க ஓமைகளை பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இயேசு அங்க பதில் கொடுக்கிறாரு, இது ரகசியம் அப்படின்றாரு. அவர் பேசுற ஓமை ரகசியம். இந்த ரகசியம் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, கிங்டம் ஆஃப் ஹெவன் உடைய ரகசியமா.
பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இது முதல் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை இயேசு சொல்றாரு, அவர் கொடுக்கிறாரு. ஆனா சிலர் அதை ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பரலோக ரகசியத்தை ஓமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க பாஸ்டர். உள்ளானவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகே, இதுல என்னத்தை பாக்குறோம்னா, ஆண்டவருடைய ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டு அதை வேணும்னு சொல்லி நம்பி அதை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமான ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆனா இந்த ரகசியம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த ரகசியத்தை கூட ஆண்டவர் மறைச்சிருவார். ஆண்டவர் திருப்பி எடுத்துருவார், அந்த கிஃப்டை எடுத்துருவார், அந்த கிருபையை எடுத்துருவார். ஏன்னா இந்த வசனம் அதான் சொல்லுது. சோ அடுத்த வசனத்தை படிங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களையும் கேட்டும் கேளாதவர்களையும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கும்படினால் நான் அவர்களுக்கு பேசுகிறேன். கண்டும் சொல்லுங்க பசா, ஏன் உவமைகளை பேசுகிறாரு? ஏன்னா கண்டும் பார்க்காத போல, கேட்டும் கேட்காத போல. சபைக்கு அப்படித்தான் சில பேர் வருவாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், கேட்டும் தெரியாத போல போயிருவாங்க, பார்த்தும் செய்யாம போயிருவாங்க. நாக்காளி கொஞ்சம் அடுக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்றோம், பார்த்துட்டாங்க நாக்காளி அடுக்கணும், ஆனா அடுக்க மாட்டாங்க, தெரியாத போல போவாங்க. ஏன்? அப்ப ஆண்டு சொல்றாரு, இவங்களுக்கு நான் எப்படி பேசுறது? ஓமையில தான் பேசணும்ன்றாரு. நேரா சொன்ன புரியாது, ஓமையில சொன்னாதான் நான் ரகசியம் பேசுறேன். ஏன் ரகசியம் பேசுறாரு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பேசுறேன். ஒரு சில பேருக்கு சபையில நம்ம கொடுக்கிற மெசேஜ் புரியல அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு ஓமை. ஒரு சில பேருக்கு புரியுது, நம்ம கொடுக்கிற மெசேஜ் புரியுதுன்னு சொன்னா அதுக்கு பேரு மிஸ்டரி ரிவீல்ட், அப்படின்னா ரகசியம் வெளிப்பட்டது அவங்களுக்கு. அப்ப நம்ம ஒரே பாஷையில தான் பேசுகிறோம், ஆனாலும் ஆவியானவர் வெவ்வேறு முறையில வெளிப்படுத்துகிறார். ஓகே, அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க பாஸ்டர். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். காதார கேட்டும் இந்த ஜனங்கள். போதும் பாஸ்டர். ஓகே, அடுத்ததுக்கு போறோம். அப்ப பாருங்க, இது ஏற்கனவே ஐசாயா தீர்க்க தரிசி சொல்லிட்டாராம். அப்ப இது 2000 வருஷம் இல்ல, அதையும் தாண்டி 3000 வருஷம் அப்படி வச்சுக்கலாம். ஏசாயா காலத்துல இருந்து பார்த்தோம்னா, அப்ப அவ்வளவு நாட்களுக்கு சொல்லியும் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருடைய கேட்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பாக்குறாங்க, தெரிஞ்சா தெரியாமல போறாங்க. சோ இந்த நிலை மீண்டும் வரக்கூடாது. சபைக்கு, தலைமத்துவத்துக்கு முதலாவதாக தலைமத்துவத்துக்கு இந்த நிலை வரக்கூடாது. அவருடைய வார்த்தையை கேட்கிறோமா, செயல்படுத்துவோம். ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டுறாரா, அது என்னன்னு கேட்போம். ஆண்டவருடைய விஷன் கொடுக்கிறாரா, அது ஏன் ஆண்டவர் கொடுத்தாரு சொல்லி கேட்டு எழுதிக்கணும். தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்போம். சோ ஆவியானவர் பேசுற சில நேரத்தில் ரகசியம் பேசுறாரு. சோ இங்க வசனம் சொல்கிறது, blessed are your eyes for you see and hear. அவர் அது இந்த வசனத்தை படிச்சுட்டே வந்தீங்கன்னா சொல்றாரு, யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, யாரெல்லாம் பார்த்து செய்யறீங்களோ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடைசியா போட்டிருக்கு அந்த கடைசி வசனம் படிச்சிருங்க பாஸ்டர். 17 அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். சில தீர்க்கதரிசிகளுக்கு கூட இந்த வெளிப்படுத்தல் கிடைக்கலையா, புரியலையா? ஆனா இந்த காலத்துல ஆண்டவர் அந்த காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு புரியாத காரியத்தை இப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சபைக்கு வெளிப்படுத்துகிறார். பிளீஸ், ஆவியானவர் தெரிஞ்சு கொண்டால் இன்னும் ஆழமான வெளிப்படுத்தலை நாம் தெரிஞ்சு கொள்வோம். ஏன் இந்த காரியத்தை செய்யறோம் என்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். எல்லா வசனத்துல இருக்குது. ஆனா வசனம் சொல்ல போனா அது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம். அது தோண்ட 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 போய்கிட்டே இருக்கும் ஆழமா. அப்பதான் அந்த ஒவ்வொரு மிஸ்டரிஸும் நம்மளுக்கு வெளிப்பாடா கிடைக்கும். தோண்டுங்க, ஆவியானவர் வச்சு தோண்டுங்க, மைனை வச்சு தோண்டாதீங்க, மண்டையை வச்சு தோண்டாதீங்க, உங்க சொந்த சுயத்தின் சிந்தையை வச்சு தோண்ட வேண்டாம். ஆவியானவர் வச்சு வசனத்தை தோண்டுவோம், ஆழமான செய்தி நம்மளுக்கு வெளிப்பாடும். ஆமென். சோ அடுத்ததாக இதுல 1வது காரியம் உங்களுக்கு காட்டுறேன், நான் கேள்வியா கேட்கிறேன். அங்கேயும் அப்படிதான் போட்டிருக்குது. our spiritual eyes and ears opening. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய செவிகள்
திறந்து இருக்குதா இல்ல திறந்து கொண்டே இருக்குதா? நம்ம இந்த கேள்வி நம்மளுக்கே கேட்போம். என்னுடைய குமாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து இருக்குதா? என்னுடைய ஆவிக்குரிய காதுகள் திறந்து இருக்குதா? கவனிங்க, இங்க ஆவியானவர், the marvelous power and flow of God's Spirit, which has been birthed at Pentecost, was lost by dull heart. Religion placed a living relationship with God. அப்படின்னு இந்த புஸ்தகத்துல போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பெந்தகோஸ்த் நாளில ஆவியானவர் இறங்கினார். எல்லாருக்கும் தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சார். சபையை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, வரப்போற நாட்களை குறிச்சு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பிச்சார். மீண்டுமாக அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், அப்போஸ்தலர்களை எழுப்பினார். ஆனா ஒரு காலம் வரும் பொழுது மதம் என்கிற ஒரு கிறிஸ்துவ சமயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா அவர்கள் மத சிந்தை உள்ளவர்களாக வர ஆரம்பிச்சுட்டாங்க. ரிலீஜியஸ் ஸ்பிரிட். அவர்கள் இது வந்த கையோடைய உறவை விட்டுட்டாங்க. கடவுளோடு கூட இருக்கிற உறவை விட்டுட்டாங்க. உறவை விட்டுட்டாலே ஆவியானவர் விட்ட மாதிரி. See, when you let go of relationship, you have let go of the Holy Spirit. Holy Spirit is about relationship. Holy Spirit means relationship. ஆவியானவர் உறவை கட்டுகிறவர், ஆவியானவர் உறவுக்காக வாழ்கிறவர். So இப்ப ஆவியானவர் வேண்டாம் சொல்லும் பொழுது இம்மிடியேட்டா, சரி உதாரணத்துக்கு ஏன் சபை, ஏன் சபை ஆவியில நிரம்பி ஜபிக்கிறோம், ஆவியில நிரம்பி செய்யறோம். ஆனா ஒரு காலத்துல வந்துருச்சு, பரவாயில்ல ஆவியானவர் தேவையில்ல, ஆவியானவர் சைட்டு ஓரம் கட்டிட்டு பரவாயில்ல நம்ம நேரடியாக ஆண்டவர் பார்ப்போம் சொல்லிட்டு சொந்த சுயத்துல செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் படிச்ச புஸ்தகம், நான் கிடைச்ச பட்டம், நான் கிடைச்ச பதவி, என்கிட்ட இருக்கிற அதிகாரம், இதெல்லாத்தையும் வச்சு நான் என்ன செய்யறேன், என் சொந்த டீச்சிங் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பரவாயில்ல, நான் காவிரி நாட்டு தான் ஏற்கனவே கத்துக்கிட்டேன், இப்ப நான் ஓரம் கட்டிட்டேன். என்ன ஆயிரும்னா, நான் ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிட் மேன் ஆயிருவேன். அப்படின்னா ஆவிக்குரிய மனுஷனாய் இருந்த நான், ஆவிக்குரிய சபையாய் இருந்த நாம், இன்றைக்கு திடீரென்று இதெல்லாம் ஆவியானவர் ஒதுக்கின கையோடைய ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு 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 சர்ச் ஆயிருவோம். மத சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன் நான் ஆயிருவேன். அப்பனா நான் மத வெறியா உள்ள காரியம். அப்பனா ஏன் மதம் தான் ரைட்டு, என்னுடைய நான் கத்துக் கொடுக்கிற போதனை தான் ரைட்டு, மத்தவங்க எல்லாம் ராங் என்று சொல்கிற ஒரு மனம் எனக்குள்ள வந்துடும். அப்ப அது ஒரு சரியா ராங்கா? அது ராங், அது தவறு. ஏன்னா நான் என்னதான் உயர்த்திக்கிறேன், என்னதான் உயர்த்தி பேசுகிறேன். மத்த சபை எல்லாமே கீழே, மத்த சபை எல்லாமே ராங்கான டீச்சிங் கொடுக்குறாங்க. ஓ, இதை பார்த்தா ராங் டீச்சிங், அது பார்த்தா ராங் டீச்சிங். உண்மையில நிறைய ராங் டீச்சிங் இருக்குதான். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவியானவர் வேணும். ஆவியானவரையும் ஒதுக்கி தள்ளி போட்டு இப்ப மத்தவங்க எல்லாம் ராங் சொல்றது யாரு இப்ப ராங்? சோ இது கொஞ்சம் யோசிங்க. நம்ம எப்படி பாக்குறோம்? ஆவியானவர் வச்சு பாக்குறோமா, இல்ல ஆவியானவர் வேணாம்னு சொல்லிட்டு நான் என்னோட சொந்த சுய கண்களில் பாக்குறேன். சோ இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இப்ப இல்லைங்க, பழைய காலத்துல இருந்தே இந்த ரிலிஜியன் மைண்ட் செட் வந்துச்சு. ஆவியானவருடைய அசைவு வேண்டாம், அந்நிய பாஷை வேண்டாம். ஓகே, ஆவியானவர் பேசி இனிமே அந்நிய பாஷையில பேசக்கூடாது, அந்நிய பாஷையில பேசுகிறவங்களே நம்ம சபையை விட்டு வெளியாக்கிடணும் சொல்ற ஒரு காலம் வந்துச்சு. வெள்ளக்காரவங்க தேசத்திலே இருந்துச்சு. அப்ப இப்படி எல்லாம் செஞ்சு 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 என்ன ஆச்சுன்னா, அப்படியே அந்த கிறிஸ்தவம் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்க வேண்டிய கிறிஸ்தத்துவம் என்னவா மாறிடுச்சுன்னா ஒரு ரிலிஜனா மாறிடுச்சு, ஒரு மதமா மாறிடுச்சு. அதுதான் இன்னைக்கும் இந்த தப்பிதான் நடக்குது. ஓகே, ஒரு பேக் போன், ஒரு காரியம் சில குறிப்புகள் கொடுக்க போறேன். ஒரு பேக் போன் இந்த ரிலிஜியஸ் சர்ச் பல வருஷமாக, the backbone of the religious church for centuries has been studying about God's Bible, the word. Okay, இந்த religious church, இந்த ஆவிக்குரிய சபையில இந்த மத சம்பந்தப்பட்ட சபையுடைய நோக்கம் என்ன? பல வருஷமா, இப்ப இல்லைங்க, பல வருஷமா என்னன்னா, ஓகே, ஸ்டடி த வேர்ட், தியோலஜி படிச்சது தப்பு கிடையாது, இதுல தப்புன்னு சொல்ல கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தியோலஜி மட்டும்தான், தேவனுடைய படிப்பு மட்டும்தான் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் ஒன்று வந்துச்சு. அப்படின்னா எல்லாருமே உங்களுடைய படிப்பு, வசனத்தை குறித்து, பைபிளை குறித்து ஒரு படிப்பு அறிவை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்க. யார் வேணுமான பைபிள் ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம், அழைப்பு இருக்குதோ அழைப்பு இல்லையோ படிங்க சொல்ற ஒரு காலம் இருந்தது. இப்பயும் இருக்குதுதான், இல்லைன்னு இல்லை, நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா,
அவங்க எல்லாருமே மண்டைக்கு வேண்டியத, சிந்திக்க வேண்டியத, ஞானத்துக்கு வேண்டியத, சொந்த சுயத்துக்கு வேண்டியத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த படிப்பு அறிவெல்லாம் அவங்களுக்கு அவங்க சுய புத்திக்கு எடுத்துக்கிட்டாங்க. சோ ஆனா அவங்க என்ன அறியணும்னா, இந்த ஹீடன் மிஸ்திரி, தெரிந்து கொள்ள முடியாத ரகசியமான ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு சில காரியங்களை கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலே ஆவியானவர் தேவை. ஆனா அது வேணாம். பைபிள் படிச்சா போதும், எங்களுக்கு ஆவியானவர் ரகசியம் தேவையில்லை, படிச்சா போதும், பைபிளை ஸ்டடி பண்ணா போதும் சொல்ற ஒரு காலம் வந்துருச்சு. அது ஏ. பி என்ன நடந்துச்சுன்னா, the supernatural power and heavenly wisdom of God is not obtained through intellectual studies. பி என்னன்னா, ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு 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 படிப்பு, ஒரு பவர். நான் படிச்சிருக்கிறேன், நான் இத்தனை புஸ்தகம் படிச்சிருக்கிறேன், இத்தனை ஆவிக்குரிய புஸ்தகம் படிச்சிருக்கிறேன், இல்ல இத்தனை பைபிள் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன், இத்தனை குவாலிபிகேஷன் நான் வச்சிருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு பரலோகத்தினுடைய விஸ்டம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை வாங்கல. பரலோகத்தின் ஞானம் ஆவியானவர் மட்டும்தான் கிடைக்கும், ஆவியானவர் மூலியமா தான் நமக்கு கிடைக்கும். சோ அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த படிப்பு மூலியமா, ரெண்டாவது இந்த படிப்பு மூலியமா நான் வந்து பைபிளை தெரிஞ்சுக்கிறேன், ஆவியானவர் பத்தி நான் டிபேட் பண்றேன், இருக்கிறாரா இல்லையான்னு நான் சொல்றேன், அப்படி சொல்ற ஒரு மனதுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க. மூன்றாவது சி, த பைபிள் அவங்களுக்கு வந்து என்னன்னா, பைபிள் இஸ் a spiritual book that becomes alive only. ஓகே, இது அவங்களுக்கு இல்ல, இது நமக்கு. ஓகே, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பைபிள் இஸ் a spiritual book that becomes alive only by the Holy Spirit. இது அவங்களும் தெரிஞ்சுக்கணும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இந்த வேத வசனம் ஆவியானவர் இல்லாமல் அது செத்து போனது, ஆவியானவர் ஒண்டிதான் இதுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அவங்களுக்கு ஞானம் மட்டும் தான் வேணும், ஆனா நம்மளுக்கு ஆவியானவர் வேணும், வசனமும் வேணும். ஆமென். சோ இதுதான் நீங்க, அதனால தான் நம்ம இந்த பாடத்துக்கு வரோம், கத்துக்கிறோம். அப்ப ஆவியானவர் இருந்தா தான் நம்ம படிக்கிற பாடம் ஒன்னும் தெளிவாக இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். சோ தி intellectual knowledge of the Bible can only produce opinions that are determined in the minds of man. Intellectual knowledge அப்படின்னா பைபிளை குறித்தான, நான் பைபிளை கரைச்சு குடிச்சிட்டேன், ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன்ல இருந்து கத்தலிக் பைபிள், ஜூடியத்துல இருந்து கத்தலிக் பைபிள் இருக்கிற எல்லாத்தையும் கூட நான் கடைசி குடிச்சிட்டேன். இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருக்கட்டும், ஆனா இது என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஒப்பீனியன். நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் நீங்க செய்ய முடியும். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு என்ன புரியுதுன்னா, நான் எப்படி எல்லாமே நான் சொல்றது, நான் நினைக்கிறது, நான் சிந்திக்கிறது. ஏன்னா நீ படிச்சு 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 நான் என்கிற ஒரு மனுஷனை உருவாக்கி வச்சுட்டோம் மேல. ஆனா ஆவியில நம்பி இருக்கிறவங்க எப்போதுமே எப்படி பேசுவாங்கன்னா, ஆவியானவர் சொல்கிறா, எனக்கு ஆவியானவர் உள்ளத்துல போடுகிறா, ஆவியானவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறாரு, ஆவியானவர் இந்த வசனத்தின் படி, ஆவியானவருடைய வார்த்தையின் படி. See, the Holy Spirit is a revealer of the word. அதை நம்ம எடுத்துடவே கூடாது. சோ அப்ப மீண்டுமாக அந்த கேள்வி கேட்கிறேன், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுருச்சா? நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டுருச்சா? இப்ப நீங்களும் நானும் அந்த கேள்வி நம்மளுக்கே கேட்கிறோம். திறக்கப்பட்டிருந்தா நம்ம ஆவியானவர் கேட்டுதான் செய்யறோம். திறக்கப்படலைன்னா ஒன்னும் ஆவியானவர் கேட்கல, ஏதோ ஒரு யாரோ பேசுறத வச்சு நீங்க செய்றீங்க. நான் இப்ப சொல்றேன், நான் கத்து கொடுக்கறத வச்சு நீங்க யாரையும் எடை போடாதீங்க, ஆவியானவர் எடை போடாதீங்க, தேவ வசனத்தை எடை போடாது. நீங்களே ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அப்பதான் ஆவியானவர் உங்ககிட்டயும் என்கிட்ட பேசுறது போல பேச முடியும். சோ இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இன்னொரு காரியம் நம்ம பார்க்க போறோம். The kingdom age church is returning to the reality of hearing the following the voice of God. இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த ராஜ்யத்தின் காலத்துல, the kingdom age அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ராஜ்யத்தின் நாட்கள். நம்ம இந்த ராஜ்யத்தின் நாட்கள் இருக்கிற அநேக சபைகள் மீண்டுமாக எங்க போயிட்டாங்கன்னா, அப்போஸ்தலர் காலத்துக்கு போயிட்டாங்க. ஆவியானவர் இல்லாம நமக்கு வெளிப்பாடு இல்லை. ஆகையால் ஆவியானவர் தேவை, அந்நிய பாஷை தேவை, நம் தேவனோடு கூட உறவு தேவை, ஆவியானவர் கூட நெருக்கமா பழகிற ஒரு உறவு நமக்கு வேண்டும், அந்நுண்ணியம் வேண்டும். அப்ப ஆவியானவர் இல்லாம நமக்கு வெளிப்பாடு வராது சொல்ற ஒரு காலத்துக்கு நம்ம மீண்டுமாக வந்துட்டோம். அதுதான் இந்த காலம். We are the kingdom age people who wants to depend on the Holy Spirit's revelation
about the word of the Lord. தேவனுடைய வார்த்தையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு மீண்டும் அந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கை மீண்டும் வர வேண்டும், அந்த அந்நிய பாஷை மீண்டும் வர வேண்டும், அந்த ஆவின் வெளிப்படுத்தல் வர வேண்டும், அந்த விஷன் வர வேண்டும், அந்த சொப்பனம் வர வேண்டும், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த விஷன் ஆவியில பார்த்த காரியங்கள் தரிசனங்கள் எனக்கு மீண்டும் வர வேண்டும் சொல்ற ஒரு காலத்துக்கு நம்ம வருகிறோம். ஆமென். ஏன் தெரியுமா? இயேசு சொல்றாரு, என்னுடைய ஆடுகள் என் குரலை கேட்கும். நம்ம அவனுடைய யோவான் 10:27 பாத்தீங்கன்னா, my sheep hear my voice and I know them and they follow me சொல்றாரு. இயேசு சொல்றாரு, என் ஆடுகளுக்கு என்ன தெரியும், என் சத்தம் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு என்னை பின்பற்றுறாங்க. அப்ப நீங்களும் நானும் இயேசுடைய ஆடுனா அவர் சத்தத்தை கேட்போம். சத்தம் கேட்டாதான் ஆடு ஃபாலோ பண்ணும். சத்தம் கேட்காம ஆடு ஃபாலோ, நம்ம ஒரு ஆடு மேட் பண்ண ஃபாலோ பண்ணவே பண்ணாது. அதனால்தான் அந்த மேட் பண்ண எப்பொழுதுமே ஒரு சவுண்ட் வச்சிருப்பாரு. அந்த மேட் பண்ண கொடுக்குற அந்த சவுண்ட்ல அப்படின்னு சொன்னா அந்த ஆடு திரும்பி பார்க்கும். இல்ல வேற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்தா அது பார்க்கும். ஏன்னா அந்த ஆடுக்கு யாரு மேட் பண்ண என்று தெரியும். அதே இடத்துல 10 மேட்பன் இருந்தாலும் அந்த ஒரு மேட்பனுடைய குரல்ல அந்த ஆடுகள் அவரை தான் நோக்கி போகும். இது ஆடு மேய்ச்சவங்களுக்கு மாடு மேய்ச்சவங்களுக்கு தெரியும். அதைத்தான் இயேசு நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறார். இப்போ யாருடைய குரல் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்? ஆவியானவருடைய குரலை கேட்கிறோமா இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 19-20 வாசிங்க. அப்போஸ்தலர் 4 19-20. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஆமென். பேதுரு யோவானும் சிம்பிள். அவங்க சொல்றாங்க, நாங்க உங்க பேச்சை கேட்கட்டா இல்ல ஆவியானவருடைய குரலை கேட்கட்டா? அப்ப நீங்களே தீர்மானம் பண்ணுங்கன்றாரு. இன்றைக்கு நம்மளை பார்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க, சொல்லுங்க, நான் உங்க பேச்சை கேட்கட்டா இல்ல கர்த்தர் சொல்றதை நான் கேட்கட்டா? நீ இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்லி நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நான் உங்க பேச்சை கேட்கட்டா, கமிட்டி பேச்சை கேட்கட்டா இல்ல ஆவியானவர் சொல்றதை கேட்கட்டா? இன்னைக்கு பாஸ்டர்ஸுங்க தலைமத்துவம் எழும்ப வேண்டும். நம்ம எல்லாரும் சொல்றதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஆவியானவர் என்ன சொல்றாரு? அப்படி செஞ்சாதான் சபை வளரும். அப்படி செஞ்சாதான் ஆவியானவருடைய அபிஷேகம் சபையில நிறைந்திருக்கும். அசைவு நிக்காமல் போய்கிட்டே இருக்கும். பாருங்க, அடுத்த வசனம் யோவான் 16:12-14 வரைக்கும் வாசிக்க போறோம். யோவான் 16:12-14 படிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். 12. இயேசு சொல்றாரு, இது நான் உங்கள்கிட்ட நிறைய காரியம் சொல்றதுக்கு இருக்கிறேன், ஆனா நான் சொல்லிட்டா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீ தாங்க மாட்டீங்க அப்படின்னு ஏன் சொன்னார் சீசர்கள்கிட்ட? கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க குழப்பம் அடைஞ்சிருவாங்க. பிகாஸ் இயேசுவோட ஒரு வார்த்தையே அது ஒரு முத்து, அது ஒரு ஆழமான மிஸ்திரி. ஒரு வார்த்தையே மிஸ்திரி, ஒரு வார்த்தையுமே பயங்கர ரகசியம், அது ஆழமான ஒரு ரகசியம். அதாவது சொல்றாரு, அந்த ஒரு ரகசியத்தை கொடுக்கறதுக்கே நான் யோசிக்கிறேன்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. நான் இப்ப எல்லாத்தையும் கொடுத்தேன்னா நீ முத்த பண்டிகை கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றாரு. அவர் சொல்லல, நான் சொல்றேன். ஓகே, இது முத்து, இது ரகசியம். நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னா, ஒரே பாஸ்டர் கிட்ட நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னா நீ இந்த முத்தை என்ன போயிரும், பண்டிகை கொடுத்த மாதிரி ஆகும், நீ வீணாக்கிடுவேன், நம்ம வீணாக்கிடுவோம் சொல்லிதான் ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்லுங்க பாஸ்டர். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியவான்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகளை யாசையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். இது திட்டவட்டமான ஒரு வசனம். இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. இயேசு சொல்றாரு, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லல, ஆனா ஆவியானவர் வருவாரு,
எல்லாத்தையும் திட்டவட்டமா ஒண்ணு ஒண்ணா புட்டு புட்டு வைப்பாரு, எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பாரு. நீ அவர் பேச்சை கேளுன்ட்டார். அப்ப இயேசுவே ஆவியானவர் அறிமுகப்படுத்திட்டு சொல்லிட்டாரு, அவர் பேச்சை கேளுங்க, அவர் எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பாரு. என்ன கூறியது எல்லாம் வேணுமா உங்களுக்கு தெரியணுமா? என்ன பத்தி தெரியணுமா? நான் எப்ப வரப்போறேன்னு தெரியணுமா? நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியணுமா? நான் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியணுமோ, அப்பா பத்தி தெரியணுமோ, என்ன பத்தி தெரியணுமோ, ராஜ்யத்தை பத்தி தெரியணுமோ, எல்லாத்தையும் ஆவியானவர் சொல்லி ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நிறைய பேரு இந்த ஆவியானவர் என்று சொல்ற காரியத்தை ஒதுக்குறாங்க, வேணான்றாங்க, தள்ளி போடுறாங்க. சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். ஓகே, யோவான் 16:25 these things Jesus said, I've spoken to you in figurative language, but the time is coming that I will no longer speak to you in figurative language, but I will tell you plainly about the Father. ஆண்டவர் இயேசு சொல்றாரு யோவான் 16:25 நான் இப்போ உங்ககிட்ட மறைமுகமான சில வார்த்தைகளை நான் பேசுகிறேன். என்ன போட்டிருக்கு? ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் என்ன போட்டிருக்கு? என்ன பாஷை? இவற்றை நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். ஊமையாய் பேசுகிறேன். ஃபிகர் அப்படின்னா பரவாயில்ல சார். ஒரு கதை, ஒரு காலம் வரும், அப்பொழுது நான் ஊமைகளை உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். சொல்றாரு, நான் உங்கள்ட்ட இப்ப கதையா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும்னு. ஆனா ஒரு நாள் வரும், நான் கதையா சொல்ல மாட்டேன், நான் லைஃபா பேச போறேன், நேரா பேச போறேன். ஆண்டவர் ஊமையாய் சொன்னது நமக்கு சாஃப்டா கேக்கு கொடுத்த மாதிரி. ஆனா ஆண்டவர் நேரா பேசுறது ஆண்டவர் கேக்கு மேல வைக்கிற கத்தி மாதிரி. இதுதான் ஆவியானவருக்கு கொடுத்த வெளிப்பாடு. ஆண்டவர் ஓமையாய் பேசுறது எல்லாமே கேக்கு கொடுத்த மாதிரி. ஆனா ஒரு நாள் வரும், ஆண்டவர் திட்டவட்டமாய் நேரடியா பேசுகிறது, பிளெயினா பேசுவார், நேரா பேசுவாரு, மறைச்சில பேச மாட்டாரு, மறைமுகமா பேச மாட்டாரு, நேரா பேசுவார். அது கத்தி மாதிரி, அந்த கேக்கு மேல வைக்கிற கத்தி மாதிரி ஆண்டவர் பேச போறாரு. சோ அந்த காலத்துல தான் இப்ப இருக்கும், சொட்டா இல்ல, ஆண்டவர் திட்டவட்டமாக நேரா கத்தி மாதிரி ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்துல இருக்கிறோம். நம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சீசர்கள் எல்லாம் வந்தாங்க. இயேசு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது என்ன தெரியுமா? அவர்கள் எல்லோரும் மேலேயும் ஆவியானவரை அவர் கொடுத்தார். ஆவியானவரை அவர்களுக்கு கிஃப்டா கொடுத்தார். பெந்தகோஸ்து நாளில் அவங்க எல்லாருமே பெற்றுக்கொண்டாங்க இந்த அபிஷேகத்தை. அதுக்கு முந்தையே ஆவியானவர் அவர் ஊதினார் அவர்கள் மேல, இந்த அப்போஸ்தலர்கள் மேல ஆவியானவர் ஊதினார், அவர் போறதுக்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு முந்தைய. அதுக்கப்புறம் இன்னொரு அனுபவம், ஆவியானவர் இறங்கினார், தங்கினார். முதல்ல ஊதம் பொழுது வருவார் போவார், அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கொஞ்ச நாள் சென்று ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் மேல வந்து தங்கினார். எதுக்காக? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை முறையின் படி வாழ வேண்டும். அதுக்காக தான் ஆவியானவர் வந்தார். To live according to the lifestyle of God and the kingdom, the Holy Spirit came upon us. Church, now listen. The Holy Spirit has come upon us so that we can live according to the kingdom principles. ஆவியானவருடைய அபிஷேகம் மேல வந்த காரணம், ராஜ்யத்தின் வழிமுறைகளை ராஜ்யத்தின் போலவும் ராஜ்யத்துல இருக்கிற அந்த அடக்க உடக்கங்கள் நமக்குள்ள வந்து அதே பிரகாரமாக நடக்கும்படிக்கு தான் ஆவியானவர் நம்ம மேல இறங்கி இருக்கிறார், வந்திருக்கிறார். அதான் காரணம். So ஆவியானவர், Jesus did not speak or demonstrate the miracles of the kingdom of God until after the Holy Spirit came upon him and remained. எப்போ இயேசு கிறிஸ்து அற்புதம், அடையாளம், அதிசயங்கள் எல்லாம் செஞ்சாரு, அவர் மேல் புறாவை போல ஆவியானவர் இறங்கின பின்புதான் அவர் அற்புதங்கள் அடையாளங்களை அதிகமாய் செய்தார், சுகங்களை அதிகமாய் கொடுத்தார். சோ ஒரு காரணம் உண்டு, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்னன்னா, நம்மளை எல்லாருமே புதுப்பித்து பலப்படுத்தி பயன்படுத்தும்படிக்கு ஆவியானவர் செய்கிறார். இரண்டாவது காரியம் இதுல, ஹியரிங் ஃப்ரம் காட் இன்வால்வ்ஸ் தி ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரோட குரலை கேட்கிறேன் சொன்னா ஆவியானவர் நமக்கு தேவை, அது ஆவியானவரை சம்பந்தப்பட்டது. Okay, so hearing the deep hidden mysteries involves having a ear to hear the word of the kingdom. ராஜ்யத்துடைய ஆழமான காரியங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, மிஸ்டரிஸ், ஆழமான ரகசியங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா,
முதலாவதாக நம்மளுக்கு ஆவிக்குரிய காது இருக்கணும், ஆவிக்குரிய செவி இருக்கணும், நம்ம கேட்கும்படிக்கு. சோ இன்னைக்கு ஆஹ் ஆவியானவருடைய குரலை கேட்கறதுக்கு அநேக பேர் வாஞ்சியா இருக்கிறாங்க. பிளேஸ் தி லார்ட். நீங்களும் வாஞ்சியா இருக்கிறீங்க, நான் நம்புறேன். இப்பவே நான் ஜெபம் பண்றேன், இந்த ஆவிக்குரிய காது, ஆவிக்குரிய செவிகள் உங்களுக்கு வரணும். ஏன்னா ஆவிக்குரிய செவிகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஆவிக்குரிய காதுகள் நம்மளுக்கு இருக்குதுன்னா, இருந்தாலே ஆண்டவருடைய ரகசியத்தை எல்லாத்தையும் ஆவியானவர் பேசிடுவார். எதுவுமே மறைக்க மாட்டார். அந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். சோ நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்வோம். ஆவியானவருடைய குரலை கேட்டா அப்பாவுடைய ரகசியம், இயேசுடைய ரகசியம், பரலோகத்தின் ரகசியம், இனி வரப்போற நாட்களுடைய ரகசியம், உலகத்துல நடக்க போற சம்பவத்தின் ரகசியம், இனிமேலும் என் சபைக்கு வரப்போற ஆசீர்வாதத்தின் ரகசியம், எல்லா ரகசியங்களையும், என் வாழ்க்கை குறித்தான ரகசியங்களை கூட ஆவியானவர் நமக்கு அதை புட்டு வைப்பார், அது திறந்து கொடுப்பார், அந்த லாக் அவுத்து கொடுப்பார். ஜீசஸ் சொன்னார்ல, ஆவியானவர் என் மேல இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு. சோ கட்டுண்ட மனுஷனை விடுதலையாக்க, நாம் கட்டுண்டவர்களா இருந்தோம் என்றால் ஆவியானவர் தேவை. பிறர் கட்டுண்டவர்களா இருப்பார்கள் என்றால் ஆவியானவர் தேவை, நம்ம அவர்களை விடுதலையாக்க முடியும். சோ that's why we need number 3, we need what? இதனால தான் நம்மளுக்கு என்ன தேவை? spiritual maturity and loving God. இதனால தான் நம்மளுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி தேவை. இது பழைய பாடத்துல நம்ம சொன்னோம், ராஜ்யத்தின் முதிர்ச்சி, அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். சோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, நமக்கு தேவன் மேல ஒரு அன்பு இருக்கணும். சாரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு இருக்கணும். சோ இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நான் ஆவியானவர் கூட நடப்பது, வாக்கிங் வித் கிரைஸ்ட், வாக்கிங் வித் தி ஹோலி ஸ்பிரிட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள ஆவியானவர் கூட நடப்பது ஒரு ஆவியின் முதிர்ச்சி. ஓகே, இதுல அதோட சில ப்ராசஸ், சில காரியங்களை பார்க்க போறோம். the process is to be filled with the Holy Spirit and empty of ourselves. இதோட ப்ராசஸ் என்னன்னா, எனக்கு ஆவியானவர் வேணும், ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்றது ஒன்று. அதனால அதோட ப்ராசஸ் என்னன்னா, நான் என்னை பெருமை ஆக்கி கொள்கிறேன், ஆவியானவனால் நான் நிரப்பப்பட விரும்புகிறேன். ஓகே, நான் என்னை வெறுமைப்படுத்த ஆயத்தப்படுத்துகிறேன், நான் ஆவியானவனால் நிரப்பப்பட நான் ஆயத்தப்படுத்துகிறேன். So you got to empty yourself so that in this process the Holy Spirit will feel us, சபையை நிரப்புவார். So it involves looking to the Spirit for guidance and not to our own understanding. இதனால என்ன நடக்கும்னா, இனி நம் சுய புத்தியினால் போக மாட்டோம். சுய புத்தியை நாடாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு, வழி நடத்தலை நோக்கி தான் நாம் போக போறோம். ஆமென். சோ அதுதான் இப்ப இது எப்ப நடக்குது? ஆவிக்குரிய முதிர்ச்சியில், எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு அன்பின் ரிலேஷன்ஷிப்ல, ஒரு லவ்விங், நான் ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது என்னை திறந்துட்டேன், ஆவியானவர் உள்ளுக்கு வந்துட்டாரு, நான் வெறுமை ஆயிட்டேன். பீல என்ன செய்யறேன்? இதுல என்ன நடக்குதுன்னா, ஆவியானவர் என்னை கைட் பண்றாரு, என் சுய புத்தியில. ஓகே, அடுத்தது சி, maturity comes from exercising of walking in the spirit's governance and not our own. maturity எப்ப வரும்? முதிர்ச்சி எப்ப வரும்னா, நாம் ஆவியில தினந்தோறும் அவரோடு கூட நடப்பது, காலையில எழுந்தவுடன் அவரோடு கூட பேசுவது, மத்தியான முறையில், மத்த டைம் இல்ல, இரவுல, பகலில, எல்லா நேரத்திலையுமே, சபைக்கு போறதுக்கு முன்பதாக, சாப்பிடறதுக்கு முன்பதாக, எல்லா நேரத்திலையுமே நம்ம ஆவியானவரோடு கூட நம்ம பழக பேச இயேசுவோடு கூட நம்ம பேச நம்ம என்ன சொல்றோம், தேவனோடு கூட பேச இந்த உறவுனால இந்த எக்ஸசைஸ் பண்ணுகிறோம். இது என்ன நடக்குதுன்னா, ஆவியானவருடைய ஆளுகைக்குள் நம்ம வந்து விடுவோம், ஸ்பிரிட்டோடைய கைடன்ஸ்குள்ள, வழி நடத்தல் கூட ஆளுகைக்குள் நம்ம வந்து விடுவோம். So this requires your conversation with God, talking with God, walking with God. தேவனோடு கூட நடப்பது, பேசுவது, அவரோடு கூட உடனாய் இருப்பது. அப்படி இருந்தா எப்படி ஆண்டவர் நம்மளை விடுவாரு? நம்ம ரகசியம் சொல்லாம போவே மாட்டாரு, வெயிட் பண்றாரு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சில இடத்துல உங்க உள்ளத்துல ஒரு ரகசியம் இருக்கும், நீங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா இது வரைக்கும் நீங்க யார்ட்டுமே சொல்லல. ஆனா இந்த ரொம்ப நாள் சென்று யார்ட்டும் சொல்லணும்னு தோணுது, அந்த ரகசியத்தை சொல்லணும்னு தோணுது. நீங்க யாரோ ஏனோ தனமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க.
அந்த ரகசியத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்களுடைய மனைவி இல்ல உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்கிறவங்க கிட்டதான் உங்களுடைய அந்த ரகசியத்தை நீங்க அந்த நபர்கிட்ட சொல்லுவீங்க. ஆவியானவரும் துடிக்கிறாரு அப்பாவுடைய ரகசியத்தை நம்மகிட்ட சொல்றது. ஆவியானவர் துடிக்கிறாரு இயேசுடைய ரகசியத்தை சொல்றதுக்கு. ஆனா எப்போ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறோமோ, எப்போ நம்ம அவரோடு கூட இணைந்து இருக்கிறோமோ, ஒன்றா இருக்கிறோமோ, ஆவில இணைந்து இருக்கிறோமோ, ஆவின் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமோ, அப்பதான் அந்த ரகசியத்தை நம்ம கிட்ட வந்து சொல்ல பாரு. சர்ச் ரெடி ஆகுங்க. இது ஆவிக்குரிய, நான் சொல்றேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது ஆவிக்குரிய ரகசியத்தின் வெளிப்பாடின் காலம். இது ஆவிக்குரிய ரகசியத்தின் வெளிப்படுத்தலின் காலம் வந்துருச்சு. அவர் நிறைய ரகசியங்கள் வெளிப்படுத்துறாரு. இன்றைக்கு நம்ம சபையில இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம சபையில அநேக வெளிப்பாடு ஆண்டு கொடுக்கிற ரகசியமா இருந்த அநேக காரியங்களை இன்றைக்கு புக் ஆஃப் ரெவலேஷன்ல இருந்து கூட ஆண்டவர் காட்டுறாரு. என்னுடைய மனைவி ஜோஸ்வின் இன்னைக்கு புக் ஆஃப் ரெவலேஷன் எடுத்து பேசுறாங்க. 1வது அதிகாரத்தையே 1 மாசத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, முடிக்கவும் முடியல. அவ்வளவு ரகசியங்கள் 1வது வசனத்தில் அவ்வளவு அடங்கி இருக்குது. பேசுறாங்க சொல்றாங்க, முடியல. இப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கிறாங்க. சோ அப்ப ஆண்டவருடைய ரகசியம் பாருங்க இவ்வளவு இருக்குது, காட்ட போறாரு. உங்கள்கிட்ட சொல்றேன், ஆவியானவருடைய ரகசியத்தின் காலம் இதுதான். ப்ளீஸ் கெட் ரெடி சர்ச். நீங்க எங்க இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த ஆவிக்குரிய ரகசியத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ரெடி ஆகும். ஓகே, ஒரு வசனத்தை படிக்க போறோம். எபிரேயர் 5:14 படிங்க. அதுக்கப்புறம் டி சொல்ல போறேன். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆண்டவர் நன்மை தீமையும் அறிகிற காரியத்தை யாருக்கு கொடுக்க போறாங்க? யாரு மெச்சூர்டா இருக்கிறாங்களோ அவருக்கு தான் கொடுக்க போறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார். Solid food to those who are full of age, maturity, and those who are reason, spiritual senses exercise to discern both good and evil. எது நல்லது எது கண்டது யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா, ஆவியில நிரம்பினவர்கள், ஆவியில முதிர்ச்சி அடைஞ்ச பாஸ்டர், ஆவியில முதிர்ச்சி அடைஞ்ச பிஷப், ஆவியில முதிர்ச்சி அடைஞ்ச லீடர்ஸ், ஆவியில முதிர்ச்சி அடைஞ்ச கமிட்டி, ஆவியில முதிர்ச்சி அடைந்த தலைமத்துவத்துக்கு தான் முதல்ல வெளிப்படுத்த இருக்கிறாரு. முதிர்ச்சி, ஆவின் முதிர்ச்சி. இது வயது முதிர்ச்சி கிடையாது. 20 வயசு பர்சனா கூட இருக்கலாம். ஆவியில முதிர்ச்சி அடைஞ்சிருந்தா அவங்களுக்கும் ஆண்டு வெளிப்படுத்த இருக்கிறார். ரைட்? சோ இது வயசு கணக்கு கிடையாது, இது ஆவிக்குரிய கணக்கு. அந்த முதிர்ச்சி ஆவிக்குரிய கணக்கு. சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே இங்க சில பேர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும், நீங்க பைபிள் ஸ்கூல் படிக்கிறீங்க, நீங்க இன்னும் அதிகமாக சில பேர் அடுத்த குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கிறீங்க, இவ்வளவு படிக்கிறீங்க. பட் பிரைஸ் தி லார்ட், ஸ்டில் இந்த டீச்சிங்க்கு நீங்க வந்து உட்கார்றீங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஆவிக்குரிய லைஃப்ல முதிர்ச்சி அடையணும், இன்னும் அதிகமான முதிர்ச்சி அடையணும், கத்துக்கொள்ளணும். பத்தல அப்படின்னு சொல்ற ஒரு 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 ஃபீல் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அதுதான் பெரிய விஷயம். ஆமென். சோ இதுல நீங்க D, loving God involves laying down our lives for His and truly loving Him with our whole heart. Amen. Now, மார்க் புஸ்தகம் 12:29 படிக்க போறோம். அதுக்கு முன்பதாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவரை நம்ம உண்மையிலே நேசிக்கிறோம்னு சொன்னா அவருக்காக மரிக்கவும் தயாரா இருக்கணும், அவருக்காக நம்ம ஜீவியத்தை விடவும் தயாரா இருக்கணும். அப்ப அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு அர்த்தம். Spiritual maturity means we are willing to love God till our death. மரணம் அடையும் வரையிலும் நம்ம அவரை நேசிக்கிறோம். ஸ்டெஃபனை போல. ஓகே, ஸ்டீவன் பைபிள்ல இருக்கிற ஸ்டெஃபனை போல. படிப்போம். மார்க் 12:29. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. You shall love the Lord. Okay, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு yes. You shall love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind and with all your strength. பாருங்க, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னோம்னா முழுமை, அப்படி முழு சுயம், முழு ஆவி, முழு ஆத்மா,
இது எல்லாமே சேர்ந்தாதான், சேர்ந்து நம்ம தேவனுக்கு பணியிடுறோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம தேவனை நேசிக்கிறோம்ன்ற ஒரு அர்த்தம். Only the pure heart can truly hear the hidden mysteries. உண்மையான இருதயம் உள்ளவர்கள் தான், பியூரா ஹார்ட்ல, இருதயத்துல பூர்ணமானவர்கள், உண்மையா இருக்கிறவர்கள், பூர்ணமானவர்கள் தான் தேவனுடைய ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ள போறாங்க. ஆமென். அந்த காலத்துலதான் நம்ம இருக்கிறோம். நான் திருப்பி சொல்றேன், அந்த காலம் வந்துருச்சு. ஆண்டவர் நிறைய ரகசியங்களை தானியேல் கிட்ட சொன்னாரு. இது எல்லாத்தையும் மூடி வை, சீல் பண்ணுறாரு. அந்த ரகசியத்தை கூட வெளிப்படுத்த போறார் சபைக்கு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியல. தானியேல் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த ரகசியத்தை எல்லாம் மூடி வைனார். அதே போல ஜான் ரெவலேஷன் புஸ்தகத்துல ஆண்டவர் அவர்கிட்டயும் சொன்னாரு, இந்த ரகசியத்தை உடைக்க வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ரகசியத்தை காட்ட வந்திருக்கிற, எதெல்லாம் சீல் பண்ணப்பட்டதோ அந்த சீலை உடைக்க வந்திருக்கிற இயேசு சொன்னாரு. ஆமென். அப்ப ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர் இன்றைக்கு நம்ம மத்தியில வெளிப்படுகிறார். ஆவியானவர் மூலியமாக நம்ம மத்தியில அவர் வெளிப்படுகிறார். சோ இன்னைக்கு இந்த ரகசியம் நம்மளுக்கு வெளிப்படணும்னா ஒரே சில கேள்விகள் நம்ம கேட்கணும். கீழே அந்த கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, do we really love him? நம்ம உண்மையாகவே இயேசுவை நேசிக்கிறோமா? நம்ம மெய்யாகவே தேவன் மேல பிரியமா இருக்கிறோமா? இல்ல அவரு இது செஞ்சாதான் நான் செய்வேன், அது செஞ்சாதான் செய்வேன், நிறைய கேள்வி இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வசனம் எனக்கு முக்கியமா, தேவன் எனக்கு வேணுமா, தேவையா, அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுக்கிட்டே போலாம். அங்க கேள்வி இருக்குது, நீங்க கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. இந்த காரியத்துல நம்ம ஒரு காரியம் நான் சொல்ல போறேன். ஆங்கிலத்துல பேஜ் 6ல இருக்கிறப்போ, பேஜ் 6ல we must be willing to lose our lives to find true life in God. இந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, we must be willing to lose our life. நம்முடைய வாழ்க்கையை விடவும் தயாரா இருக்கணும். அப்படி வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள வாழ்க்கை நம்மளுக்கு வேணும்னா, கர்த்தருக்குள்ள ஜீவன் வேணும்னா, முதிர்ச்சியான ஜீவன் நம்மளுக்கு வேணும்னா, இந்த வாழ்க்கையை விட தயாரா இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. ரைட். மத்திய புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 13:44 46 வாசிப்போம், படிப்போம். மத்திய 13:44-46 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். சாரி, தெரியுதுல பேட்டரி. படிச்சது போல இங்க ஆண்டவர் முத்தை பத்தி பேசுறாரு. எப்படி பரலோக ராஜ்யத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு முத்து. அது ஒரு முத்து நீங்க போய் வாங்குறது போல, எல்லாத்தையும் வித்துட்டு அந்த ஒரு முத்தை நீங்க வாங்குறது போலயா? அப்பனா எல்லாத்தையும் விட்டு கொடுக்க நீங்க தயார். அந்த ஒரு முத்து, அந்த அழகான ஒரு முத்தை வாங்குறதுக்காக நீங்க கொடுக்குறீங்களே, அதுதான் பரலோகத்துடைய அதோடைய ரகசியம், அதோடைய ஸ்பெஷாலிட்டி. அப்ப லூக்கா புஸ்தகம் 14:33 பாத்தீங்கன்னா ஜீசஸ் சொல்றாரு, so likewise whoever of you does not forsake all that he cannot, all that he has, he cannot be my disciple. நீங்க விட தயாரா இல்லைன்னா நீ என்னோட சீசனா வர முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க விட தயாரா இல்லைன்னா நீ என்னுடைய சீசனா வர முடியாது அப்படின்னு சொல்றாரு இயேசு. அப்ப நம்ம விட தயாரா இருக்கணும். நம்முடைய சொந்த சுயத்தை, சொந்த ஞானத்தை, சொந்த வேஸ, சில நேரத்தில் சில உத்தியோகத்தை, சில பணத்தை நம்ம விட தயாரா இருக்கணும். இதை விட்டாதான் அந்த முத்தை நம்ம வாங்க முடியும். அந்த முத்து யாரு? அந்த முத்து தான் தேவனுடைய பரலோக காரியம். We say the kingdom of God. The kingdom of God is like like the pearls that we got to get it. How we should get it is by selling off things that we don't need it anymore. We need to get off things that is hindering us from receiving the revelation of the kingdom.
ராஜ்யத்துடைய ரெவலேஷன் கிடைக்கிறதுக்கு தடையா இருக்கிற காரியம் எனக்கு வேண்டாம். எனக்கு ராஜ்யம் தான் வேணும். ராஜ்யத்தின் காரியத்துக்கு எனக்கு இது தடையா இருக்குதா, இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல தயாரா இருக்கணும். நான் ராஜ்யத்தை நோக்கி போறேன், ஆனா எனக்கு இந்த பசி தடையா இருக்கு, எனக்கு இந்த சாப்பாடு தடையா இருக்குது, எனக்கு இந்த இந்த என்னது இந்த என்ன சொல்லுவாங்க உத்தியோகம் தடையா இருக்குது, சில காரியங்கள் தடையா இருக்குது. எது தடையா இருக்குதோ அது வேணாம்னு சொல்லுங்க. ஆண்டவர் வேணாம்னு சொல்ற காரியத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு அந்த முத்தை காண்பிப்பார், ராஜ்யத்தின் முத்தை காண்பிப்பார். அதுக்கு வேலையை நான் விட சொல்லல, அதுக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லல. சில நேரத்துல சில காரியத்தை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கும், விட்டு பிடிக்க வேண்டியதா இருக்கும். அதைத்தான் ஆவியானவர் காட்டுறாரு. சோ நான் மத்திய 16:24-25 இயேசு சொல்றாரு, இங்க யாரெல்லாம் என்னை பின்படுத்த ஆசைப்படுறீங்களோ அவங்க முதலாவதாக நீங்க உங்களை டினை பண்ணுங்க. படிங்க பாஸ்டர். அதற்குள் படவை கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்த மத்திய 16:24-25 அது படிங்க பாஸ்டர். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். சோ ஜீவனை இழந்து போகிறதுக்கு பத்தியும் இயேசு சொல்லிட்டாரு, எப்படி ஜீவனை இழந்து போவோம், how we will lose our life. And Jesus also told us how we can receive life, right? So அது சொல்றாரு, என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. So இது few words இருக்குது, இது நீங்க டீப்பா கூட போகலாம், இது இப்ப டைம் இல்ல. பட் இருந்தாலும் இந்த வசனத்தை படிப்போம். மார்க் 10:29-30 அங்கேயும் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. நீ விட்டு அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக படிங்க பாஸ்டர். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அவன் சொல்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம், கத்தி மாதிரி. நீ இதை விடு, இதை விடு, இதை விடு, இதை விடு, இதை விடு, என்ன வேணும்னா நீ என்ன வேணும் தேடிவான்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாரா அப்படின்னு கேட்கிறாரு. சோ கடினமான ஒரு காரியம், அதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் இவ்வளவு கடினமா இருக்குதா இயேசுவை பின்பற்றுறது? எஸ், அது சுலபமான ஒரு காரியம் கிடையாது, கடினமான ஒரு காரியம் தான். நிறைய காரியத்தை நம்ம இழக்க வேண்டிய ஒரு நாட்களும் வர வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்பவே ஆண்டவரை ப்ரிப்பேர் பண்ற, நீ பின்னால வந்தானாலே உனக்கு நிறைய காரியம் நீ இழக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நீ இழக்கிறதுக்கு ரெடியா? ஆனா அவங்களை விட்டுட்டு வான்னு சொல்லல, அம்மாவை வேணான்னு சொல்லிட்டு வான்னு சொல்லல, அப்பா வேணான்னு சொல்லிட்டு வான்னு சொல்லல, மனைவியை வேணான்னு சொல்லிட்டு வான்னு சொல்லல. உன் இருதயத்துக்கிட்ட சொல்லு, இதை விட பெரிய காரியம் எனக்கு இருக்கு, இதை விட பெரிய தேவன் எனக்கு இருக்கிறார், அவரை நான் பின்பற்றினால் மத்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு சேர்த்து கொடுப்பார். முதலாவதாக ராஜ்யத்தை தேடு, அப்ப அந்த காரியம் இருக்குல்ல, அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துருவார் நம்மளுக்கு. திருப்பியும் எதை விட்டமோ அதை நம்மளுக்கு கொடுத்துருவார். சோ இந்த காரியம் தான். சோ இதுல கடைசியா நான் முடிக்க போறேன், இந்த part 1 முடிக்க போறேன். He who has ears to hear, let him hear. மத்திய 13:9 பாக்குறோம். யாருக்கு செவி இருக்குதோ, யாருக்கு காது இருக்குதோ, காது இருக்கிறவன் கேட்க கடவான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு, சிம்பிளான ஒரு வார்த்தைல. காது இருந்தா நீ கேட்டுக்க, காது இல்லைன்னா விட்டுரு. காது இருந்தா நீ கேட்டியா, நீ பின்படுத்து. ஆவியானவர் வேணும்னு நான் சொல்லிட்டேன், இதுதான் ஆவியானவர் இல்லாம நீ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி காட்டுறாரு. கடைசியா அதுல ஒரு ஜெபம் இருக்கும், கடைசியா முடிவுல prayer agreement. அது நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க படிச்சுட்டு திருப்பியும் நீங்க தனிப்பட்ட முறையில அந்த prayer agreement செய்யுங்க ஆண்டவரோடு கூட. Okay, do a covenant with God, make this prayer covenant with God. Now let's go to part 2. இரண்டாவது பாகத்துக்கு போவோம். இன்னைக்கு இரண்டாவது பாகத்தோட முடிப்போம். Revelation light, வெளிப்படுத்தலின் வெளிச்சம். இதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். 1 யோவான் 1:5-6 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா,
If you see 1 John chapter 1, 5-6, God is light and in him there is no darkness at all. தேவன் வெளிச்சமா இருக்கிறார், அவருக்குள்ள எந்த விதமான இருள் கிடையாது அப்படின்னு நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தேவன் வெளிச்சம், அவருக்குள்ள இருள் இல்லை. அப்பனா அவரு இரட்டையானவர் அல்ல, ரெண்டு காரியத்து உள்ளவர் அல்ல. வெளிச்சம்னா வெளிச்சம் தான், அவரு டார்க்னஸ்க்கு இடம் கொடுக்கலன்னு இந்த வசனம் சொல்லுகிற திட்டவட்டமாக. மார்க்கு 4:22 படிங்க. மார்க் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22 படிப்போம். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிவராத மறைபொருளும் இல்லை. மார்க் 4:20. Very good. For there is nothing hidden which will not be revealed. அப்பனா வெளிப்படாத ஒரு காரியம் இல்லையா? வெளிப்பட ஒரு நாள். எதெல்லாமே ஒரு நாள் சீல் பண்ணப்பட்டுச்சோ, மிஸ்டரியா இருந்துச்சோ, ரகசியமா இருந்துச்சோ, ஒரு நாள் அந்த ரகசியத்தின் வெளிப்படுத்தல் வரும். நம்ம தீர்க்கதரிசனமா சொன்னேன், இது ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காலம், ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற காலம் என்று தீர்க்கதரிசனமா சொன்னேன். இப்ப பாருங்க, அந்த வசனத்துல போட்டிருக்குது, எதெல்லாமே ரகசியமா இருந்ததோ அதோட வெளிப்படுத்தலும் வரும். So no anything that is kept secret, but that it should come to light. எதெல்லாமே ரகசியமா இருந்ததோ அது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும்ன்றாரு. ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம், ஆயத்தமா இருப்போம். ஆனா இதுக்கு ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா? சுத்த இருதயம், சுத்தமான இருதயம். உண்மையான ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் அன்போடு, ஞானத்தோடு, புரிந்து உணர்வோடு, அந்த பீஸோடு, சமாதானத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுத்தலை கொடுப்பார் ஆண்டவர். Amen. God is going to reveal. As the Holy Spirit reveals the truth, it becomes the light of God. எப்ப ஆவியானவர் காண்பிக்கிறாரோ, வெளிப்படுத்துகிறாரோ, இந்த வசனத்தை படிக்கிறோம். வாவ், இந்த வசனம் எனக்கு இப்ப புரியுது. ஏன் தெரியுமா புரியுது? ஆவியானவர் தான் அந்த வெளிச்சம். ஆவியானவர் தான் அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு ஜேசன் காட்டிட்டாரு. அதே வசனத்தை ஜேசன் ஏற்கனவே படிச்சாரு, புரியல. ஆனா இப்ப ஒரு நாள் ஜேசன் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வார்த்தை வா இதுதானா அப்படி துடிக்கிறாரு. ஏன் துடிக்கிறாருன்னா, ஆவியானவர் அந்த ரகசியமா இருந்த அந்த 10 வருஷமா ரகசியா இருந்த வசனத்தை டக்குன்னு ஒரு லைட்டு கொடுத்துட்டாரு, ஒரு லைட்டை ஷைன் பண்ணிட்டாரு. அப்போ ஒரு வாவ் நமக்குள்ள வரும், ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரும். இத்தனை வருஷமா நான் பைபிள் படிக்கிறேன்னு, அது எனக்கு இப்ப கூட நடக்குது. ஓகேயா? 88 இயேசு எடுத்துக்கொண்டேன், அப்ப இருந்து பைபிள் படிக்கிறேன். ஆனா இப்ப கூட எனக்கு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, வாவ் ஆண்டவரே, நான் எத்தனை வருஷமா பைபிள் படிக்கிறேன், பைபிளை மின்னுக்குல இருந்து பின்னால வரைக்கும் 10 தடவை கூட, அதுக்கு மேல கூட படிச்சிருப்பேன். ஆனா இந்த ரகசியம் எனக்கு தெரியலையே, இப்பதான் கொடுக்குறீங்க ஆண்டவரே, ஏண்டவரே அப்படின்னு கேட்டா, அதுக்குன்னு ஒரு நேரம் வேணும், அதுக்குன்னு ஒரு தேடுதல் வேணும், அதுக்குன்னு ஒரு காலம் வேணும், அதுக்குன்னு காத்திருக்க வேண்டும். ஆவியானவர் எப்பொழுதுமே காட்டுவார். இல்லையா? எல்லாருக்கும் இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்கும் அதே கதிதான். நம்ம எல்லாரும் படிச்சு திடீர்னு ஒரு நாள் ரகசியம் வரும். இல்ல யாராவது உள்ளூர் பாஸ்டர் பேசும்போது, என்ன இப்பதான்டா படிச்சேன், இந்த பாஸ்டர் பேசும்போது இந்த ரகசியம் எப்படி வெளிப்படுத? எஸ், அதுக்குன்னு ஒரு லைட் வேணும், அதுக்குன்னு ஒரு வெளிப்பாடு வேணும். அந்த லைட்டு வேற யாரும் இல்ல, ஆவியானவர் தான். Amen. So இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, there is no life in the written word without the revelation of the Holy Spirit. எழுதப்பட்ட வார்த்தைக்கு ஆவியானவர் இல்லாமல் வெளிச்சம் இல்லை. எழுதப்பட்ட வேதத்துக்கு ஆவியானவர் இல்லாமல் வெளிச்சம் இல்லை. அப்படின்னா தெரியாது. எழுதப்பட்ட வார்த்தை எவ்வளவு பெரிய மேதை படித்தாலும், எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்கிறாங்க, குமார் என்னுடைய தெரிஞ்ச நல்ல பெரிய பதவியில இருக்கிறவர், இந்து தான் அவரு. ஆனா அவரு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டாரு. பைபிள் படிச்சு முடிச்சிட்டாரு, குரான் படிச்சு முடிச்சிட்டாரு, பகவத்கீதை படிச்சு முடிச்சிட்டாரு. அவரு எல்லா தவீஸ் உடைய காரியத்தை எல்லாத்தையும், நிறைய காரியம் எல்லாம் படிச்சிட்டாரு. வெரி இன்டெலக்சுவல் மேன். அவர் பேசும்போது சொல்லுவாரு, குமார் பைபிள் இது இருக்கு தெரியுமா உனக்கு? எனக்கு இது இருக்கு தெரியும், எனக்கே தெரியாது சில இடத்துல, ஐயோ இருக்குதா அப்படின்னு யோசிக்க வேண்டிய நிலைக்கு அந்த மாதிரி பேசுவாரு. எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச முனிவர். ஓகே, ஆனாலும் வெளிச்சம் இல்லை. எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் என்கிட்ட வெளிச்சம் இருக்கு, நீ இன்னும் அங்கதான் இருக்கிற, நரக போதாது. ஆவியானவர் இருந்தாதான் வெளிச்சம் கிடைக்கும், வெளிச்சம் இருந்தா தான் ரட்சிப்பு கிடைக்கும். ஆமென்.
சோ அநேக பேர் இப்படிதான் பேசுவாங்க. ஓகே, சக்கீர் நாயக் அப்படித்தானே, உங்களுக்கும் தெரியும் சக்கீர் நாயக். ஓகே, இந்தியால இருந்து தப்பி போய் ஓடி இங்க வந்துட்டாரு மலேசியாவுக்கு, வந்து இங்க காவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஆனா அவரு வேதத்தை கரைச்சி குடிச்சு எல்லாமே தெரியும். நம்ம பேசணும்னா நம்மள அப்படியே மறைச்சு, வேதத்தை வச்சு மறைச்சு நம்மளே அடக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்டெலெக்சுவல் பிரெயின், but there is no salvation in intellectual. இன்டெலெக்சுவலா இருக்கிறதுனால, வசனத்தை படிச்சு இன்டெலெக்சுவலா இருக்கிறதுனால ரட்சிப்பு இல்லை. ஏன்னா வெளிச்சம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் praise the Lord வெளிச்சம் இருக்குது. ஆமென். உங்களுக்கு எனக்கும் ஆவியானவர் இருக்கிறார், அவர் தான் வெளிச்சம். அடுத்த ஒரு காரியம், யோவான் 1:14 நீங்க பாத்தீங்கன்னா, ஜீசஸ் ஆதியில வார்த்தையா இருந்தாரு, வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை நம்மளுக்கு வெளிப்பட்டது என்ற காரியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம என்ன இதுல பார்க்கணும்னு சொன்னா, இந்த வார்த்தையை நம்ம கிட்ட வந்து சேர்த்தது இல்ல, அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுத்தது ஆவியானவர். ஆதியில வார்த்தையா இருந்தார் இயேசு, மம்சமா வந்தார் இயேசு, நம்ம கிட்ட வந்தார் இயேசு, ரைட்டு. ஆனா அந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தது ஆவியானவர். அந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் லைட் கொடுத்தவர் ஆவியானவர். சோ இன்னைக்கு அதிகமா இந்த ஆவியானவர் இல்லாமல் இந்த இயேசுடைய வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? இயேசுனா யாரு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காரு. The Holy Spirit reveals the depth of Jesus and the depth of the Father and the depth of himself, the Holy Spirit. Amen. அவர் ஆவியானவர் இயேசுவை குறித்து, பிதாவை குறித்து, அவரை குறித்து எல்லா விதமான வெளிச்சத்தையும் நம்மளுக்கு காண்பிக்கிறார். Now I'm coming to this point called parables and symbolic figurative language. ஓகே, ஓமைகள் அங்க போட்டிருக்கோம், ஓமைகள். அப்புறம் தமிழ் எப்படி போட்டிருக்கு பசங்க, parables and symbolic of figurative language. ஓமைகள் மற்றும் குறியீட்டு அல்லது உருவக மொழி. ஓகே, உருவக மொழி. ஓகே, பாருங்க, இது வந்து இயேசு அதிகமா பாதிச்சார் அவருடைய டீச்சிங்ல. எல்லாமே பேசும்போது சில காரியத்தை ரகசியமா தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப சீசர்கள் கூட புரியாத அளவுக்கு இருந்தாங்க. அப்ப அவரு வந்து நிறைய கதை சொன்னார், நேச்சுரல் ஸ்டோரி சொன்னார். சாதாரணமா அந்த கம்பத்துல எல்லாம் பேசிக்குவாங்க. ஓகே, எங்க ஊர்ல கம்பம் சொல்லுவாங்க. அந்த கம்பத்துல இல்ல நம்மளுடைய அந்த காலத்து லைஃப்ஸ்ல அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாம் நம்ம கிட்ட சொல்லும் போது இந்த ஓமைகளை வச்சுதான் சில கதைகளை சொல்லுவாங்க. இன்னும் அப்ப அது சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த மரத்தை பார்த்தாலும் ஒரு பயம் வரும், இல்ல அந்த இடத்த பார்த்தாலும் ஒரு பயம் வரும். ஏதோ ஒரு காரியத்தை ஓமையை வச்சு நம்ம கதையை சொல்லுவாங்க. அப்ப அதே போல ஜீசஸ் நேச்சுரலான திங்ஸை வச்சு நம்மளுக்கு ஓமையை சொன்னாரு. ஆனா அதோடைய வெளிப்படுத்தல எப்ப திரும்ப வரும், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்குது, ஆவிக்குரிய புரிந்துணர்வு. அப்ப இந்த ஆவிக்குரிய புரிந்த உணர்வு எப்ப கிடைக்கும் சொன்னா, ஆவியானவர் மூலியமா தான் இந்த ரகசியத்தின் சத்தியம் வெளிப்படும். ஆவியானவர் மூலியமாக இந்த ரகசியத்தின் சத்தியம் வெளிச்சமாய் நமக்கு கிடைக்கும், வெளிப்படும். அப்ப இதை கேட்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுவாரு, இதுதான் அர்த்தம். இது படிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுவாரு, இதுதான் அர்த்தம். ஆமென். சோ அந்த காலத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். So God spoke all creation into existence. இன்னொரு காரியம் என்னத்தை பார்க்கிறோம்னா, ஆண்டவர் பேசுறாரு. எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம். ஆண்டவர் பேசுறாரு, உலகம் உண்டாவது. ஆண்டவர் பேசுறாரு, தண்ணி வருது. ஆண்டவர் பேசுறாரு, மிருகங்கள் உருவாகுது. பேசினாரு, எல்லாமே வந்துச்சு. அப்ப ஒரு பேச்சுல இருக்கிற வல்லமை எப்படி அது வந்து செய்யப்பட்டதோ, அதே போல அவருடைய ஸ்போக்கன் வேர்ட், அவருடைய பேசுகிற வார்த்தைக்கு ஒரு உருவாக்குகிற வல்லமை உண்டு. ஓகே, இதுக்கு இன்னொரு காரியம் ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லாகோஸ். லாகோஸ் என்றால் எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்றால் வெளிப்பட்ட வார்த்தை. இன்னொரு வார்த்தை இருக்குது, டாபா, DABAR. இது வந்து எபிரியர் பாஷையில DABAR, டாபா. இந்த டாபா அப்படின்னு சொன்னா, டாபா DABAR ஆங்கிலத்தில் நீங்க போய் தட்டி பாருங்க. அதோடைய வார்த்தை என்னன்னா, ஸ்போக்கன் வேர்ட் that produces action. பேசப்பட்ட வார்த்தை அது செயல்முறைக்கு கொண்டு வந்து அதோடைய முடிவுக்கு கொண்டு வருமா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, let there be light, வெளிச்சம் உண்டாகட்டும் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை செய்யுமா, அதான் டாபா வேர்ட். அது ரேமா கிடையாது, அது டாபா. ரேமான வெளிப்படுத்தின வார்த்தை. டாபா என்றால் சொல்லப்பட்ட வார்த்தை, போய் வேலை எல்லாத்தையும் முடித்துட்டு அந்த மீண்டுமாக வரும். அந்த வார்த்தை வேலையை முடிக்காம வராத, அதுதான் சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ ஆண்டவருடைய
இந்த சொல்லப்பட்ட வார்த்தை நம்மளுக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. இன்றைக்கு நம்ம ரேமாவோட நின்றக்கூடாது, லோகோஸோட நின்றக்கூடாது, படிச்ச வார்த்தையோட விட்டுறக்கூடாது. சில பேர் வசனத்தை காலையில இருந்து அவங்க காலையில படிப்பாங்க, ஒரு 10 வசனம் 20 வசனம் வாசிப்பாங்க. எதுக்காக? நான் 10 வசனம் வாசிச்சிட்டேன், ரூட்டீனா. என்ன புரிஞ்சிச்சு? ஒண்ணுமே புரியல. ஒரு சிலர் 2 வசனத்தை 2 சாப்டர் வாசிப்பாங்க. ஆனா அது கூட ரேமா அவங்களுக்கு கிடைச்சிடும். பிரேசலாம், ரேமா கிடைச்சிச்சா, பிரேசலாம். அது நம்மளுக்கு பத்தாது. இப்ப ரேமாவை நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து பேசணும், எடுத்து சொல்லணும். அந்த வார்த்தை தான் ஏசு பிதா செஞ்சாரு. பேசினார், சொன்னார். அந்த வார்த்தை கிரிகையானது, அந்த வார்த்தை ஒரு புரோஜனமானது, அந்த வார்த்தை நடந்தது. இதுக்கு பேர் தான் டாபா வார்த்தை. இது எபிரியர்ல டாபா என்றால் கிரிகை செய்கிற வார்த்தை. செய்து முடித்த பின்பு தான் அது வரும் ஆண்டவர்கிட்ட திருப்பி. ஓகே, பும்பராங் மாதிரி. இட்ஸ் லைக் பும்பராங். ஓகே, தூக்கி வீசினா அது போய் சுத்தி வேலையை முடிச்சு திருப்பி வீசுறவர் கைக்கே திருப்பி வரும், பும்பராங். ஓகே, சோ நான் ரோமர் 1:19-20 வாசிங்க. ரோமர் 1:19-20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. Because that which may be known of God is manifest in them, for God has shown unto them. For the invisible things, பார்க்க முடியாத ஒரு காரியத்தை, from creation of the world are clearly seen by understanding by the things that are made. பார்க்க முடியாத காரியத்தை ஆண்டவர் பேசும் பொழுது அதை பார்க்க வைக்கிறார், செய்ய வைக்கிறார். இல்லாததை இருக்கிறதை போல் ஆண்டவர் பேசினால் அது நடக்கும். இல்லாததை இருக்கிறதை போல். சோ எபிரியர் 11:3 பாத்தீங்கன்னா, by faith we understand that the worlds were formed by the word of God. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, விசுவாசத்துல ஆண்டவர் பேசின வார்த்தையில உலகத்தை கட்டினார், உண்டாக்கினார். So that the things which are seen were not made of the things which are visible. பார்க்க முடிந்ததுனால இப்ப அது அங்க இல்ல. இல்லாததை இருக்கிறதை போல உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு. இப்பவும் கூட ஆண்டவர் ஒரு சில பேருக்கு இந்த காலையில நான் ஜெபிக்கும் பொழுது, நான் பாருங்க, இன்னைக்கு உங்கள்கிட்ட என்னுடைய பர்சனல் பிரேயர் நான் கேட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மத்தியானத்துல ப்ரே பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை திடீரென்று ஆண்டவர் காட்டுறாரு. கிரியேட்டிவ் ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் எனக்குள்ள வருது. கிரியேட்டிவ் ஹீலிங் அப்படின்னா இல்லாததை இருக்கிறதை போல் செய்கிற ஒரு சுகம். சிலருக்கு கை இல்ல, அப்ப அந்த நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கை வருது. இது நம்மளுக்கு யோசிக்க கஷ்டமா இருக்குது, ஆனா இது நடந்திருக்குது. அவங்களுக்கு கை இல்ல, ஆனா திரும்பி பார்த்தா கை வளரும், வளர்ந்து வரும். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே நான் அது கேட்கல, நான் கேட்கல. ஆண்டவர் மொத்தம் ஆண்டு காட்டுற சொல்றேன். முதல்ல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் காட்டுறாரு, இந்த காரியங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு காட்டுற மாதிரி. கை வளருது, கால் வளருது, கண்ணு ஐபால்ஸ் திருப்பி வருது. அவங்களுடைய அவங்க உடைக்கப்பட்ட நிலையில இருந்து அப்படியே மாறுது உடம்பு. இப்ப கிரியேட்டிவ் ஹீலிங் ஆண்டு செய்ய போறாரு. அப்ப நான் இம்மீடியட் மனசு நேரத்துல வந்துச்சு, நான் அழுவுற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் இதுக்கு தகுதி இல்லாதவன், நான் இதுக்கு தகுதி இல்ல ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை. நான் உங்கள்ட்ட கேட்கறதுக்கு கூட என்னால முடியல, எனக்கு தகுதி இல்லைன்னு நான் உணர்றேன். எப்படி இதெல்லாம் நடக்கும் போது அப்ப ஆண்டவர் ஒரு சாதாரண சீச்சான பள்ளி, நாங்க எங்க ஊர்ல சீச்சாக்கு சொல்லுவோம், பள்ளி. ஆண்டவர் பள்ளியை காட்டுறாரு. பள்ளியுடைய அதோடைய வால் வெட்டப்பட்டுருச்சுன்னா இன்னைக்கு கொஞ்ச நாள் சென்று பாத்தீங்கன்னா திருப்பி அந்த வால் வளர்ந்துடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பள்ளிக்கே நான் செய்யும் பொழுது நான் உன்னை வச்சு செய்ய வைக்க முடியாதான்னு சொல்ற மாதிரி என்கிட்ட பேசுறேன். அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை தகுதிப்படுத்துங்க. இப்படிப்பட்ட ஊழியம் நீங்க கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு தகுதி உள்ளவனா என்னை மாத்துங்க. ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நான் கேட்டேன். நீங்களும் கேளுங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியானவருடைய வெளிச்சம் இருந்தால்
எதுவுமே கஷ்டம் கிடையாது. அது எல்லாத்தையும் தகுதிப்படுத்திடுவார். செய்ய முடியாத ஒரு ஊழியத்தை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்துவார் உங்களை. ஆமென். அவர் தகுதிப்படுத்துவார். கஷ்டமான ஊழியத்தை சுலபமா செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துறாரு. இல்லாதது இருக்கிறதை போல ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்க போறார் உங்க மூலியமாக. Amen. So spiritual things are not only perceived in the spirit of man. See, spiritual things are only perceived in the spirit of man by the Holy Spirit. ஆவியானவர் குறித்து உங்களுக்கு ஒரு உணர்ச்சியும் உணர்வும் ஆசையும் அது வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நோக்கம் உங்களுக்குள்ள வரும். இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஊழியர் நான் செய்யல. ஆனா ஆண்டவரே, நான் ஆவியில பாக்குற காரியத்துக்கு தகுதி இல்லை. ஆனா நான் உங்களுக்குள்ள என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இதை நான் அடையும்படிக்கு, இதனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, இந்த மாதிரியான ஊழியத்தை நான் செய்யும்படிக்கு ஆண்டவரே. ரேனால்ட் பொங்கே மாதிரி இங்க சில பேர் இருப்பீங்க. நான் ரேனால்ட் பொங்கே மாதிரி இல்ல தினகரன் மாதிரி அநேக பேருக்கு நான் பேசணும், சுவிசேஷ செய்திய பெரிய மேடையில பேசணும் சொல்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம மனசுல அதுக்கெல்லாம் நான் தகுதியா அப்படின்னு இருக்கும். இப்ப நான் உங்கள்ட்ட சொல்றேன், நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் ஆவியானவர். அவர் தான் வெளிச்சம். அவருடைய வெளிச்சத்தின் கீழே நீங்க வந்து ஆண்டவரே நான் தகுதியில தான், ஆனா என்னை தகுதிப்படுத்துகிற நீங்க என்னுடைய வெளிச்சமா இருந்தீங்கன்னா இதை என்னை கொண்டு செய்வீங்க ஆண்டவரே. இதுல எனக்கு எந்த விதமான பெருமை வேண்டாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இன்னொரு காரியத்தை காட்டினார். நான் சொல்றேன். மேபி இதெல்லாம் லேட்டு நான் எழுதி உங்களுக்கு சொல்லுவேன். என்கிட்ட இந்த கொடி பறக்குதுல, கொடி பறக்கிற ஒரு தூண், கொடி பறக்கிற தூண் எனக்கு காட்டினாரு. மலேசியாவில ஸ்டேடியம் மெடிக்கா தான் நினைக்கிறேன். சாரி இல்ல ஜேசன் தெரியும். கேரள பெரிய கொடி இருக்கு ஜேசன். அது என்ன இடம்? பெரிய கொடி மலேசியாவில கேரள இருக்கு. பெரிய அதோடைய அதோடைய என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுங்க, அது என்ன இடம்? இது மெடிக்கா ஸ்டேடியம், மெடிக்கால ஒரு தூணு, பெரிய தூணு, சரியான பெரிய தூணு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தூணை தான் முதல்ல பாப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மேல பெரிய ஒரு கொடி, மலேசியா கொடி ஆண்டு காட்டினாரு. அந்த கொடியை காட்டினாரு, அந்த இடத்தை காட்டுறாரு. அப்ப ஆண்டு காட்டும் பொழுது நான் பார்த்தேன், ஆண்டவரே, அப்ப என் மனசு சொல்லுது என்கிட்ட, ஆண்டவரே நான் அந்த தூணா இருந்தாலும் நான் வெளிப்படக்கூடாது. அந்த கொடி தான் மெய், அந்த கொடி ஒண்டி தான் நீங்க காட்டணும், உங்க கொடி மட்டும் தான் பறக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு மனம் எனக்கு வந்துச்சு. சொன்ன ஆண்டவரை பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய தூணா அப்படின்னு ஜனங்க பார்க்க போறாங்க. இல்ல, வாவ், கொடி பறக்குது பாரு, எவ்வளவு மேல பறக்குது பாரு, எவ்வளவு உயரத்துல பறக்குது பாரு. நான் சொன்ன ஆண்டவர், எப்படிப்பட்ட ஊழியத்தை எனக்கு கொடுத்தாலும் உங்க கொடி பறக்கணும். என் தூண் யாருக்கும் தெரியக்கூடாது, என் சபை யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த அசைவு எங்கனால வந்ததுன்னு சொல்லக்கூடாது. மேல இருக்கிற அந்த கொடி கிறிஸ்துவின் கொடி, தேவ ராஜ்யத்தின் கொடி தான் பறக்கணும், அதுதான் காட்டணும். இது தேவ ராஜ்யத்தின் நாளதான் அப்படி என்று காட்டணும்னு சொல்ற ஒரு பாரம், ஒரு மனம் எனக்கு வந்தது. அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்படிப்பட்ட ஊழியம் நம்ம செய்யலாம். ஆனா நம்ம ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த தியாங், அந்த முதல்ல சொன்ன கொடி கம்பம் அல்லது தூண், கொடி கம்பம் அல்லது தூணு. அந்த தூணு தான். நம்ம தூணுக்கு பெருமை வரக்கூடாது, கொடி கம்பத்துக்கு பெருமை வரவே கூடாது. கொடி தான் பெருமை. அந்த பெருமை கர்த்தருக்கே சேரட்டும். நம்ம செய்கிற ஊழியம் எல்லாமே அந்த தூணு தான். ஆனா கர்த்தர் தான் மகிமை அடையணும். அந்த கொடி தான் பறக்கும். பக்மன் பாடுவார்ல, இயேசு கொடி பறக்கணும்னு. அதான் அவரோட கொடியை மட்டும் தான் பறக்கணும். நம்ம எல்லாமே தூணு தான். ஏமேன். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டவருடைய கண்களுக்கு கருப்பு வெள்ளை அப்படின்னு கிடையாதான். ஆண்டவருடைய கண்ணுக்கு கருப்பு வெள்ளை கிடையாதான். ஆண்டவருடைய கண்ணுக்கு ஒரே கலர், வெளிச்சம், பிரைட்னஸ், லைட். அந்த வெளிச்சம் மட்டும்தான்.
ஆண்டவர் கணக்கு கருப்பு வெள்ளை கிடையாது. ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, நான் வேற நீ வேற, ஓ வெளிப்படுத்தல் வேற என் வெளிப்படுத்தல் வேற, அது பாக்குறேன். ஓ விஷன் வேற ஏ விஷன் வேற, ஓ சர்ச் வேற, அப்படி பார்க்க கிடையாது. ஆண்டவர் கண்ணுக்கு வெளிச்சம், பிரைட் சன்லைட் அப்படின்னு இங்க போட்டிருக்குது. அவருடைய கண்ணுக்கு பிரைட் சன்லைட், கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு. அது அவ்வளோ வெளிச்சம், அவ்வளோ திட்டவட்டமான ஒரு கிறிஸ்டல் கிளியர் அளவுக்கு, அவ்வளவு கிளியரான ஒரு பியூட்டிஃபுல் கலர்ஸ். அந்த நிறங்கள் எல்லாம் சேர்ந்து வெளிச்சமாய் பிரகாசிக்கிறது தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார், சபையில எதிர்பார்க்கிறார், நம்மளுடைய தனிப்பட்ட கிறிஸ்துவத்துல தலைமத்துவத்துல எதிர்பார்க்கிறார். சோ இது எப்ப கிடைக்கும் சொன்னா, இந்த எல்லா ரெவலேஷன் நம்ம ஒருத்தர் மட்டும், என் சபை மட்டும், எனக்கு மட்டும் ஆண்டவர் எல்லா ரெவலேஷனும் கொடுக்க மாட்டாரு, எல்லாருக்கும் கொடுப்பாரு. இது எல்லாத்தையும் கூட்டணியா நம்ம கொண்டு ஒரு ரெயின்போ போல, ஒரு வானவில்லை போல, உங்களோட நீங்க கொடுக்கிற வெளிப்படுத்தல், நான் கொடுக்கிற வெளிப்படுத்தல், அந்த பாஸ்டர் கொடுக்கிற வெளிப்படுத்தல், பாஸ்டர் கேலப் கொடுக்கிற வெளிப்படுத்தல், பாஸ்டர் ஜோசபின் கொடுக்கிற வெளிப்படுத்தல், பாஸ்டர் எலைஜா கொடுக்கிற வெளிப்படுத்தல், டாக்டர் சாம் கொடுக்கிற வெளிப்படுத்தல், பாஸ்டர் ராஜா கொடுக்கிற வெளிப்படுத்தல், இங்க பாஸ்டர் டேவிட் கொடுக்கிற வெளிப்படுத்தல், எல்லாத்தையும் சேர்த்தாதான் ஒரு முழுமையான ஒரு வெளிச்சம் உண்டாகும். நான் கொடுக்கிற வெளிப்படுத்தல் மட்டும்தான் மெய், கிடையவே கிடையாது. அதனால்தான் ஆண்டவர் ஒருத்தனை மட்டும் உயர்த்த ஆசைப்படவே இல்லை. அது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்தால்தான் அந்த பிரகாசமான, அந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு நிறமும் சேர 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 அது ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். அதுதான் ஆவியானவர் காட்டுகிற ரெவலேஷன், வெளிப்படுத்தல். அதுதான் ஆவியானவர் காட்டுகிற ஹோல் லைட், முழுமையான வெளிச்சம், முழுமையான பிரகாசம். ஓகே, அடுத்ததா டிஃபரன்ஸ் இன்டு, பாருங்க நமக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் கவனிங்க. நமக்குள்ள இல்ல பல வருஷத்துக்கு முன்பதாக ஜனங்களுக்குள்ள இருந்த வித்தியாசங்கள். நான் என்னுடைய டீச்சிங் வேற, ஓன் டீச்சிங் வேற, ஏன் வெளிப்படுத்தல் வேற, ஓ வெளிப்படுத்தல் வேற சொன்னதுனாலதான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான டினாமினேஷன்ஸ் உலகத்துல இருக்குது. கிறிஸ்துவ டினாமினேஷன் ஆயிரக்கணக்கானது, நாட் ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். இடையில போய் பார்த்த பயந்துட்டேன், எத்தனையோ 1000 டினாமினேஷன். ஓகே, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், ஏஓஜி, பெண்டிகாஸ்டல், இப்படி அப்படி சொல்றதுல ஆயிரக்கணக்கானது இருக்குது. எப்படி பிரிஞ்சிச்சு? ஏன் வெளிப்படுத்தல் என்னுடையது, ஓ வெளிப்படுத்தல் உன்னுடையது, அவனுடைய வெளிப்படுத்தல் அவனுடையது, அவளுடைய வெளிப்படுத்தல், அப்படியே பிரிஞ்சு போனதுதான். எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய லைட்டா இருந்திருக்கும், பெரிய வெளிச்சமா இருந்திருக்கும். ஒரே லைட்டுக்கு நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம போயிடுச்சு. பட் நம்ம எல்லாருமே வேற வேற டினாமினேஷன்ல இருந்தாலும் இன்றைக்கு ஒன்னா சேர்றம, இதுதான் ஆவியின் திட்டம். நீங்க வேற டினாமினேஷனா இருக்கலாம், ஏன்னா வேற டினாமினேஷனா இருக்கலாம். இந்த இடத்துல பல டினாமினேஷன், ஏன் கெத்ரிக்ஸ் கூட இங்க இருக்கலாம். பட் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டு வர்றாரு, இந்த ஒரு வெளிச்சத்துக்காக. இந்த ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்படிக்கு, அந்த ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர் பேர் ஆவியானவர். அவர் வெளிச்சம், அவர் வெளிச்சம், அவர் நமக்கு தேவை. சோ இந்த டிஃபரன்ஸ், நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த டிஃபரன்ஸ், ஆவியானவர் தான் நம்மளை ஒரு பிரதர்ஹுட்டா, ஒரு நண்பர்களாக, இல்ல ஒரு ஃபேமிலியாக ஆண்டவர் கொண்டு வர முடியும். சோ நான் இன்னொரு காரியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, வெளிப்பாடு தேவைதான். ஆனா இந்த வெளிப்பாடை அறிந்து கொள்கிற ஞானம் வேணும், விஸ்டம் வேணும், இல்ல டிசன்மென்ட் வேணும், புரிந்து உணர்வு வேணும். சரியா தவறா, இது ராஜ்யத்தின் காரியமா இல்ல ரிலிஜனான காரியமா, இது ராஜ்யத்துக்குரியதா இல்ல இது மத சம்பந்தப்பட்டதா, இல்ல மதவெறி காரியமா, ஆவி. அப்புறம் கிறிஸ்துவத்திலேயே சில மத காரியங்களும் உண்டு, அதை நம்ம அறியணும். அப்ப ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, உறவு இருந்துச்சுன்னா, எல்லாரையும் கொண்டு ஒன்றா சேர்த்து, நீங்க கத்துக் கொடுக்கறத நான் கத்துக்கொள்வேன், நான் கத்துக் கொடுக்கறத நீங்க கத்துக்கொள்வீங்க, எல்லாருமே சேர்ந்து கத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்ப சில இடத்துல மேபி பசராஜா இருக்கிறாரு, இப்ப அவரு ஒரு புஸ்தகம் எழுதியிருப்பாரு, அவர் எனக்கு அனுப்புறாரு அந்த புஸ்தகத்தை, பாஸ்டர் நான் புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் படிச்சு பாருங்க அப்படின்னு. ஏன் படிக்க கூடாது? ஏன் படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது? ஏன் அதுல இருக்கிற சில கருத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் அந்த கருத்தை நான் பேசக்கூடாது? பேசலாம்ல. சோ இந்த ஒரு மனநிலை நம்மளுக்கு இருந்தா, நம்ம நல்லதை கெட்டதை தெரிஞ்சு கொள்ற டிசன்மென்ட் இருக்கும். அப்ப நான் எழுதுற புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்புறேன், இல்ல நீங்க படிக்கிறீங்க வாங்குறீங்க, நான் எழுதுற புஸ்தகத்துல சிலது உங்களுக்கு ஏற்றுக்கொண்டதா இருக்கும், சிலது ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும். பரவாயில்ல, ஏற்றுக்கொண்டதை ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்ளாததை விடுவோம். அதை ஏற்றுக்கொள்ள கூடாததுனால இந்த புக்கு தப்பு, இது தப்பான ஒரு செய்தி அப்படி சொல்லி நம்ம அதை ஒதுக்கிட கூடாது.
அதுல வெளிச்சம் இருக்குதான் தேடணும். சோ அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். சரி, 1 யோவான் 2:8-11 பார்ப்போம். முடிக்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் காட்ட போறேன் உங்களுக்கு. நீங்க 1 யோவான் 2:8-11. நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஆமென். ஆமென். வா, வெரி குட். அவர் என்ன சொல்றாரு? யோவான் சொல்றாரு, நான் புதுசான ஒரு கற்பனை எழுதுறேன். மிந்தி உள்ள கற்பனை இல்ல, ஆவியான இயேசு கிறிஸ்து கொடுத்த கற்பனை இல்ல, புதுசான ஒரு கற்பனை கொடுக்குறேன். அதை பத்தி பேசுறாரு. ஒரு புது புக்கு எழுதுறேன்னு சொல்ற மாதிரி. அதே போலதான் பவுல் வரும்பொழுது புதிய புஸ்தகங்கள் சொல்றதை விட அவர் லெட்டர்ஸ் எழுதுறாரு. அது நம்மளுக்கு புஸ்தகமா இருக்குது. இப்போ அதெல்லாத்தையும் அவர் புதுசா கொடுக்கும் பொழுது ஆவியானவர் கொடுத்தது தானே எழுதினாங்க. பீட்டரும் ஆவியானவர் கொடுத்தது தான் எழுதினாரு, பவுலும் ஆவியானவர் கொடுத்தது தான் எழுதினாரு, யோவானும் ஆவியானவர் கொடுத்தது தான் எழுதினாரு. இப்போ ஒரு மனுஷன் நினைச்சானா, எனக்கு இந்த புக்கம் வேணாம், இந்த புஸ்தகம் எனக்கு தேவையில்லை, இந்த புஸ்தகத்தை படிக்க மாட்டேன், யோவான் புஸ்தகத்தை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஃபுல் காஸ்பலை நம்ம கற்றுக்கொள்ளல, முழுமையான தேவனுடைய வெளிப்படுத்தல நான் பெற்றுக்கொள்ளல. அதே போலதான் நான் உங்களுக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை. நீங்க கத்துக் கொடுக்கிற பாடம் எனக்கு தேவை, நான் கத்துக் கொடுக்கிற சில பாடங்கள் உங்களுக்கு தேவை. தேவையானதை எடுத்துக்கொள்வோம். அதுதான் இங்க அவர் அருமையா சொல்றது. வசனத்துல இருக்கு பாருங்களேன். Again, a new commandment I write to you, which things is true in him and in you, because the darkness is passing away and the true light is already shining. அவர் சொல்றாரு, இருள் நீங்குது, இந்த வெளிச்சம், ஆவியானவருடைய வெளிச்சம் வருகிறது. இந்த ஆவியான வெளிச்சம் தாங்க உங்கள்ட்ட நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த ஆவியான வெளிச்சம் நம்ம சபையில இருந்தால், ஆவியான வெளிச்சம் பலிபீடத்துல இருந்தால், ஆவியான வெளிச்சம் ஒவ்வொரு போதகர் மத்தியில இருந்தால், ஆவியான வெளிச்சம் ஒவ்வொரு பிஷப் மத்தியில இருந்தால், ஆவியான வெளிச்சம் ஒவ்வொரு சபையில இருந்தால், நிச்சயமா அந்த இடத்துல எழுப்புதல் நடக்கும். நிச்சயமாக அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். நிச்சயமாக அசைவு நடக்கும். நிச்சயமாக தேவனுடைய வெளிப்படுத்தல் வரும். நிச்சயமாய் தேவன் வெளிப்படுவான். ஏன்? பிகாஸ் வெளிச்சம், இந்த வெளிச்சம் தாங்க ஆவியானவர். புதிய வெளிப்படுத்தலுக்கு வெளிச்சமே அவர் தான். இன்னைக்கு நான் புதுசான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தலாம் பேசலாம், ஆனா அதோட வெளிச்சம் ஆவியானவரா என்று பாருங்க. இல்ல நான் பேசுறது இருள் இருக்குதான் பாருங்க. இருள் நீங்கி வெளிச்சத்தை உண்டாக்குற காலம் இது. சோ வெளிச்சத்துக்குள்ள நாம் காரியத்தை பார்ப்போம். நான் இப்போ ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். Only Jesus through the Holy Spirit of God can lead. Now verse 11 வந்து கடைசி பேஜ். Only Jesus through the Holy Spirit of God can lead all the parts of the function harmoniously together, do the whole work of God. தேவனுடைய வேலையை முழுமையாய் செய்யும்படிக்கு ஆண்டவர் எல்லோரையும் எல்லாத்துடைய வெளிப்படுத்தலையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒரு சில போதகர்கள், ஒரு சில அப்போஸ்தலர்கள், ஒரு சில தீர்க்கதரிசிகள், ஒரு சில பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் கொடுத்த போதனைகளையும் வசனத்துல இருக்கிற சில வெளிப்பாடுகளையும் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். காரணம் என்னன்னா, நாம் ஒருமித்து கர்த்தருக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள இருப்போமானால் இந்த வெளிச்சம் பிசாசுடைய கண்ணை குருடாக்கும். Amen. When we are together with different revelations like rainbow, different colors coming together, it will become a great light that will blind the eyes of the devil. I declare this in the name of the Lord Jesus Christ, that when we are together in the Spirit, bringing the word of knowledge, bringing the word of wisdom, bringing the word, பரிசுத்த ஆவியானுடைய எல்லா வித்தியாசங்களையும் ஒன்றாய் கூடி கொண்டு வரும் பொழுது பிசாசுடைய கண்கள் குருடாக்கப்படும். ஏன்னா அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாது. ஆமென். கடைசியாக 2 குரோனிக்கல்ஸ் 4 குரோனிக்கல்ஸ் 5, 2 நாளாகம் 5, 11, 13 படிச்சு நம்ம முடிக்க போகிறோம். இன்னொரு வசனம் இருக்குது, ரெவலேஷன் 21. அதுக்கப்புறம் சில கன்க்ளூஷன் கொடுத்து நான் முடிக்க போறேன். படிங்க.
வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். Amen. 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 Wow. இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன, இங்க ஒரு காரியம் பாக்குறோம்னா, ஒரு நபர் அல்ல, அந்த ஊழியத்தின் ஜனங்களை பாருங்க. யார் யாரெல்லாம் ஆசாரியர்கள் வராங்க, லேவியர்கள் வராங்க, ஊதுறவங்க வராங்க, இசை வாசிக்கிறவங்க வராங்க, நடனம் ஆடுறவங்க வராங்க, எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ரெயின்போ மாதிரி, அதான் நான் பார்க்க வைக்கிறவங்களே, ஒரு ரெயின்போ மாதிரி எல்லாம் வந்து சேர்ந்து தேவனுடைய ஆலயத்துல சோலமன் கட்டின முதல் தடவை ஆராதனை செலுத்த போறாங்க. எல்லாரும் சேர்ந்து வராங்க. வந்த கையோடைய அங்க பிரசனம், தேவ பிரசனம் பயங்கரமாய் வெளிச்சம் வந்துதான். தேவனுடைய பிரசனம் பயங்கரமாய் இறங்கினதான். புகை மூட்டமாய் இருந்ததான் தேவனுடைய பிரசனம். Wow, what a powerful evidential revelation when people come together with different giftings and anointing. எல்லா பலவிதமான அபிஷேகத்தோடு, பலவிதமான கிருபையோடு, தயவோடு, பலவிதமான கிஃப்டோடு, இசையோடு வந்து ஒன்று கூடுறாங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு வெடிப்பு நடக்குது. நான் சொல்றேன், இது மீண்டும் நடக்கும் இந்த காலத்துல. ஆமென். மீண்டும் நடக்கும் நம்ம சபைகள்ல. எங்க நம்ம எல்லாருமே ஒருமித்து, நான் நீ என்று பார்க்காம எல்லாம் ஒருமித்து ஒன்றாய் வந்து பல நிறங்களோட ஒன்றாய் வரும் பொழுது அங்கே ஒரே நிறம் கொண்ட ஆவியானவர் வெளிச்சமாய் அந்த இடத்துல பிரகாசிப்பார். ஆமென். கடைசியா இதை சொல்லி முடிக்க, நீங்க ரெவல்யூஷன் புஸ்தகம் 21 நீங்க படிச்சுக்கீங்க. அங்க ஆண்டவர் சபையை புதுப்பிக்கிறதை குறித்து அங்க போடப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவர் சுகத்தை கொடுத்து சபையை புதுப்பிக்க போறார் என்று அங்க போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் வருகிறதை குறித்து, ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய சித்தம் இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் ராஜ்யத்தின் மூலியமா கொண்டு வர போறார் எழுதப்பட்டிருக்கிறது. பட் அதோடைய கன்க்ளூஷன் இன்னைக்கு நான் இந்த முடிவுக்கு நான் கொண்டு வரேன். இந்த கன்க்ளூஷன்ல ஒன்றாவது காரியம், நம்பர் 1, we got to hear the voice of the Holy Spirit. We got to hear the voice of God by the Holy Spirit. இது முடிஞ்ச எழுதிக்கொள்ளுங்க, இந்த புத்தகத்துல இல்ல. கன்க்ளூஷன் கடைசியாக நான் சொல்றேன், ஒரு 3 காரியம் நான் சொல்ல போறேன். We got to hear the voice of God through the Holy Spirit. ஆவியானவர் மூலமாக நாம் தேவனுடைய குரலை திட்டவட்டமாய் கேட்க வேண்டும். ஆவியானவர் மூலமாக தேவனுடைய குரலை திட்டவட்டமாய் கேட்க வேண்டும். இரண்டாவது, நம்பர் 2, we got to understand that God is light and the true revelation comes through the Holy Spirit. We got to understand that God is light and the true revelation comes through the Holy Spirit. நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆவியானவர் தான் அந்த வெளிச்சம். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் வெளிப்பாடுதான் ஆவியானவர். ஆமென். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் வெளிப்பாடுதான் ஆவியானவர். கடைசியாக மூன்றாவது உங்களை நான் சொல்லி உற்சாகப்படுத்த, remember that religion or being religious will divide us. You know, religion or being religious will divide us, but only relationship will allow different colors of revelations. Only relationship will allow different colors of relationship to bring the crystal clear light, of the kingdom of God, to make us his purified bride of Christ. அவரு தமிழ்ல சொல்ற, அப்புறமேல ஆங்கிலத்துல நான் எழுதி குரூப்ல அனுப்புறேன். நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ரிலிஜன் அப்படின்னா மதவெறி கொண்ட கிறிஸ்தவம் தேவையில்லை. ஏன்னா அந்த மதவெறி கொண்ட கிறிஸ்தவம் தான் நம்மளை பிரிச்சு வச்சிருக்குது. ஆனா இந்த மதத்தை விட்டு அன்புக்குள்ள வாங்க, சமாதானத்துக்குள்ள வாங்க, ஒற்றுமைக்குள்ள வாங்க, ஒரு ஜனமாக ஒரு ரிலேஷன்ஷிப் உறவுக்குள்ள வருவோம். இந்த உறவுக்குள்ள வந்தா இந்த பல உறவுல வருகிற வெளிப்படுத்தல் தான் இந்த
வானவிலை போல இருக்கிற ஒரு வெளிச்சமாய் காணப்பட்டு அது ஒன்றாய் கூடி பல நிறங்கள் ஒன்றாய் கூடும் பொழுது அந்த இடத்துல கிறிஸ்டல் கிளியர், வெரி வெரி கிளியராக ரொம்ப திட்டவட்டமான வெளிப்படுத்தலை ஆவியானவர் வெளிச்சமாய் நம்மளுக்கு காண்பிப்பார். அந்த ராஜ்யத்தின் வெளிப்பாடு, ராஜ்யத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அப்பொழுது நாம் கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்ட, கர்த்தரால் சுத்தம் பண்ணப்பட்ட, கர்த்தருடைய அவருடைய பிரைட்டா இருப்போம், அவருடைய மனவாட்டியா இருப்போம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், பெரியவர், அற்புதர், அதிசயமானவர். இதுவரையிலும் காத்த தேவன் எங்களை உங்களுக்குள்ளே உங்களுடைய குரலை கேட்டு வளரும்படிக்கு ஆவியிலே எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை குறித்து, உங்களுடைய வெளிச்சத்தை குறித்து, ஆவியானவரை குறித்து, இந்த வெளிப்பாடை கொடுக்கிற ஆவியானவரை குறித்து நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரை குறித்து தப்பாய் பேச ஒருபோதும் இடம் கொடுக்காதீர் ஆண்டவரை. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க பேச எங்களை விட்டுறாதீங்க ஆண்டவரை. ராஜா, ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு வேணும், உங்கள் வெளிப்படுத்தல் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சுவாமி, இனி எங்களுடைய இருதயத்திலேயோ சிந்தையிலேயோ ஆண்டவரே நான் வேற அவர்கள் வேற என்று சொல்கிற ஒரு சிந்தை எனக்கு வேணாம். ரிலீஜியஸான இருக்க விருப்பப்படல, மதவெறியா இருக்க விருப்பப்படல. ஆனால் அன்பின்குள்ள ஆண்டவரை எங்களுக்கு உறவுக்குள்ள, ஆவின் உறவுக்குள்ள எங்கள் சபைகளை ஒன்றாய் சேரும். அப்பொழுது ஆவியானவருடைய வெளிச்சம் எங்களுக்குள்ள வரட்டும், அவருடைய வெளிப்படுத்தல் எங்களுக்கு பிரகாசமாய் வரட்டும். நன்றி ஆண்டவரை, எங்களை வழி நடத்தும். எங்களை தன்னை தான் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.